ஓகே ஃபைன் வந்துருச்சு. நைஸ். Let me quickly take that file. And photos. ஸோ நம்ம எங்க வச்சிருந்தேன்? மை பர்சனல் கனெக்ட்ல டேட்டா சயின்ஸ் ரோட் மேப். ஸோ ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே, நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். பட் இருந்தாலும் ஜென்ரல் பிக்சர்ல எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இப்போ டவுட் இருக்கும், மோகன் நான் பைத்தான் மட்டும் தானே கற்றுக்கு வந்தேன், நான் எதுக்காக வந்து டேட்டா சயின்ஸ் ரோட் மேப் கற்றுனேன்? நத்திங், ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ்க்காக தான். ஓகே, திஸ் இஸ் த பிக்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் ஸ்கில், அதை கம்ப்ளீட்டாக விட்டுடுங்க. நடுவில் இருக்கக்கூடிய மிஷின் லேர்னிங் தான் டேட்டா சயின்ஸோட மையம். அதில் வந்து டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நடுவில் இருக்கக்கூடிய ஆர்க் டேட்டா விஷுவலைசேஷன் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னாக்கா டைபி, ஜீபான், பிளாட்லி, போக்கி நிறைய இருக்கு. ஸோ இதில் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ரோக்ராம் மூலியமா பண்ணக்கூடிய விஷுவலைசேஷன், இன்னொன்று டூல்ஸ் மூலியமா பண்ணக்கூடிய விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் எங்கவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பேஸ்டு விஷுவலைசேஷன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் ஹேண்ட் சைடில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய மேட்லாட்லிப், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த சீபான், இது ப்ரோக்ராம் பேஸ்டு விஷுவலைசேஷன். அதை தாண்டி வேறு என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பவர் பிஐ. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் டூல்ஸுங்க. டேபிளு பவர் பிஐ இருக்குது. ஸோ நம்மளோட கரிக்குலமில் பவர் பிஐஎஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, பவர் பிஐனா என்ன, அதில் எப்படி நம்ம ஒரு டேட்டாஸை கொண்டு போகிறது, எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்க பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ அந்த டேட்டா விஷுவலைசேஷன்ன்றது டேட்டா அனலைசிஸ் படிக்கிறவங்க, டேட்டா அனலிட்டிக்ஸ் படிக்கிறவங்க, டேட்டா சயின்ஸ் படிக்கிறவங்க, ஈவன் பைத்தான் படிக்கிறவங்கள தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த டேட்டா விஷுவலைசேஷன் லேயர் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். டேட்டா ரேங்க்லிங், இந்த டேட்டா ரேங்க்லிங் வந்து நம்ம பைத்தன்லேயே ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும். பட் ப்ரிடாமினண்ட்டாக டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங் பண்ணுறவங்க, டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு டேட்டா ரேங்க்லிங், ரேங்க்லிங்னா உருமாற்றுதல். ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டாவை ஒன் ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்மாக மாற்றுறதுக்கு பேர் தான் டேட்டா ரேங்க்லிங் சொல்கிறோம். அதில் கிளீனிங், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மிஸ்ஸிங் டேட்டா ஹேண்டலிங், அது எல்லாமே வந்துடும். சீக்வல், இந்த சீக்வல் வந்து டேட்டா சயின்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பைத்தானுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பைத்தான் மட்டும் ஸ்கில்லாக வச்சுட்டு போகிறீங்க அண்ட் அது கூட உங்களுக்கு சீக்வல் ஸ்கில் இருக்குனாக்கா இட்ஸ் an added advantage. டெஃபினட்டாக they will feel okay, this guy knows something. ஸோ இட்ஸ் an எக்ஸ்ட்ரா நாலேஜ் மாதிரி வச்சுப்போம் பைத்தான். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இங்கே தான் இருக்க போகுது. இனிஷியல் அந்த ரெண்டாவது லேயர் இருக்கு இல்லையா, அதில் தான் ஃபோக்கஸ் இருக்க போகுது. இந்த ரெண்டாவது லேயரில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். ஓகே, பட் ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சாதான் நான் டேட்டா சயின்ஸ்குள்ளே போக முடியும் கிடையாதுங்க. இந்த மேத்தமெட்டிக்ஸை நம்ம ஃபார்முலாஸ்லாம் பார்க்க போகிறது இல்லை. இப்போ நான் ஒரு ஆவரேஜ்னு சொல்கிறேன், ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்கிறேன், ஒரு மீனுன்னு சொல்கிறேன்னா, அதை எப்படி வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸே தெரியாமல் ஜஸ்ட் ப்ரோக்ராம் மூலியமாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஓகே, அண்ட் ஐ கேன் சி ஃபியூ மோர் ஜாயின்ட் as well. சுகுமார்ஜி, குட் மார்னிங். Glad. Hi, Hasha ji. Very good morning. ஹாய் ஹாய் மோகன்ஜி, கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஃபைனலி வி ஓகே. கனெக்டட் இல்ல ஜி, ரொம்ப நாள் ஆச்சு. யா, ஆமா ஆமாங்க. சூப்பர். நான் சும்மா ஒரு கிளான்ஸ் தாங்க கொடுத்துட்டு இருக்கேன், ரொம்ப டீட்டெயிலா போல. ஓகே ஸோ ஓகே. ஜஸ்ட் ஒரு பேசிக்காக தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எப்போ வந்தீங்க? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்திருந்தீங்களா?
ஆ இல்ல ப்ரோ. இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணீங்களா? ஓ, அப்பதான் வந்தீங்க, மறந்துட்டீங்களோ? ஆமா ஆமா. இல்ல இல்ல, நான் இப்போ தூங்கி எழுந்துச்சேன். நைட் ஷிஃப்ட் நேத்து. ஓ, ஐம் சோ சாரிங்க. நம்ம இந்த வாரம் மட்டும் 10 to 12ங்க. அடுத்த வாரம் நம்ம தர்ஸ்டே போல போல் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே ஓகே. ஓகே ஜி, நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே. Good morning, Mohan. குட் மார்னிங் விஜய்ஜி. வெல்கம் பேக், வெல்கம் பேக். I think people started joining, so happy signs. And ரெண்டு மூணு பேர் வரல, but they already given me the reason. So for the one who joined off late, this is the actual data science road mapங்க. நான் வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் நான் ஐடியில் சர்வைவ் ஆகணும். அண்ட் அதுக்கான ஸ்கில் என்னன்னா, இந்த கட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கில்ஸில் ஒரு ஒரு ஸ்கொயரில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஒரு சர்க்கிளில் அந்தோட ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் ரெண்டு மூணு நீங்கள் கற்றுக்க வச்சுட்டிங்கனாக்கா இப்போ இந்த டைம்ல இருந்து அலோவ். யா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே, ஐ மீன் இந்த பர்டிகுலர் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி படிச்சுனாக்கா டெஃபினட்டாக நீங்கள் இப்போ ஒரு 30 இயர்ஸோ 25 இயர்ஸ் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் யூ கேன் சே தட் நோ ஓகே நான் சர்வே ஆக முடியும்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, மோன் இப்போ ஏஐலாம் வந்துருச்சு, என்னால் சர்வே ஆக முடியுமானா டெஃபினட்டாக ஆகலாங்க. ஸ்கில் மேட்டர்ஸுங்க. நம்ம ஸ்கில்லே இல்லாமல் ஜஸ்ட் ஏஐ மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்தோம், ஆப்வியஸாக வில் கெட் ஸ்ட்ரக் சம்வேர். பட் நம்ம ஸ்கில்ல தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இங்கே ஆல்ரெடி சொன்னது தான், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நமக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்க தான், ஒன் வே தி அதர். ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு ஒரு மைண்ட் செட்டை நம்ம கால்குலேட் பண்ணும்போது இட் பிகம் ஈஸியர் ஆஸ் வெல். நீங்கள் கேள்வியை கேட்கலாம், அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம வந்து வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஓப்பன் அப். நான் யாரையும் மியூட் போடலை, அதனால உங்களுக்கு எந்த கேள்வி எப்போ வந்தாலும் யூ கேன் டைரக்ட்லி ஆஸ்க் மீ. ஓகே, நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேனே, ஷுட் ஐ ஸ்டாப் யூ அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஸ்கிங் த கொஸ்டின். சோஃபார் ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? இன்னைக்கு சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, வேற ஏதாவது ஜென்ரலாக உங்களுக்கு கேட்கணும், மோன் இந்த கோர்ஸ் பற்றி இல்லை ஏதாச்சும் ஒன்று இருக்கா? மோகன், ஹாய். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க சிந்து. இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் இப்போ புதுசாக பண்ணுறோம்னு வைங்களேன், ஒரு இன்டர்வியூக்கு போகணும், அதுக்கு நம்ம ரெஸ்யூமில் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் ஹோல்ட் பண்ணணும், இல்லை புதுசாக ஹைலைட் பண்ணி காமிக்கணும் நம்மளோட ரெஸ்யூமை அப்படின்னா, ஓகே, ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கில் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ பவர் பிஐ, டேப்லே, மேட்ப்ளாட்லே எல்லாத்துலேயுமே ஓவர் செக்டார் டேட்டா ரேங்க்லே விஷுவலைசேஷன் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ ஓவரால் ப்ராஜெக்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரு நல்ல ப்ராஜெக்டை நம்ம காகல் எடுத்து சர்ச் பண்ணி நம்ம அதில் டெவலப் பண்ணி கொண்டு வரணும்னா என்னென்ன ஸ்கில்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணணும், இல்லை இது பேஸ்டாக பண்ணணுமா, இல்லை எப்படி பண்ணலாம், என்ன ஒரு ஓவர்வியூ கொடுக்கணும், எதை ஹைலைட் பண்ணணும், எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கீ கைடன்ஸ் கொடுக்க முடியுமா? ஷோர். ஸோ உங்களோட ஓவரால் ஃபோக்கஸ் வந்து ப்ராஜெக்ட் இல்லையா? நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு ம் ஒரு ஃப்ரெஷராக நம்ம உள்ள போகிறோம், ப்ராஜெக்ட் ஏன்னா ப்ராஜெக்ட் தான் கேட்பான், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஓவராலாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க இன்ஹேண்ட் அப்படின்னு தானே கேட்குறோம். ம் ஸோ அதில் நம்ம கீ ஃபீச்சராக நம்ம இந்த டூல்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் எனக்கு ஹைலைட் பண்ணி அப்படி என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி எதெல்லாம் கொடுக்கலாம்? இப்போ பாருங்க, I'll just create a text pad that says towards the job. Okay, say நீங்க ஒரு பைத்தான் ஜாப்குள்ள என்டர் ஆகுறீங்க. ஓகே, forget about whether you are a fresher, experienced on எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த பைத்தான்ல என்ன மாதிரி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னாக்கா, பைத்தானோட பேசிக்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. பேசிக்னா என்னன்னா டேட்டா டைப்ஸுங்க. ஒரு பைத்தான்ல முக்கியமான விஷயமே டேட்டா டைப்ஸ் தான். ஸோ எனி ஐடியா இருக்கா என்னென்ன டேட்டா டைப் இருக்குன்னு சொல்லிட்டு பைத்தான்ல? பிரைமரி அண்ட் செகண்டரி. வண்டர்ஃபுல். ஸோ தெர் ஆர் டூ திங்ஸ் பேசிக்கா, பிரைமரி டேட்டா டைப் அண்ட் செகண்டரி டேட்டா டைப். பிரைமரியில் என்ன இருக்குங்க? லிஸ்ட், டியூபிள்ஸ், டிக்ஷனரி, ஸ்ட்ரிங்கு, ஜென்ரலாக நம்பர்ஸில் ஃப்ளோட்டு, இன்டிஜர்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் டியூபிள், அதுக்கப்புறம் டிக்ஷனரி. செகண்டரியிலங்க? செகண்டரியில் பேர் வருமே, செட்டு, ஃப்ரோசன் செட்டு. ஓகே, இப்போ ஜென்ரலாக ஒரு இன்டர்வியூன்றது என்னன்னா, இட்ஸ் நேக் ஆஃப் அட்ராக்டிங் த ரெக்ரூட்டர். ஓகே, ஸோ இப்போ யாராவது ஒரு கேள்வி கேட்குறான் இன்டர்வியூவில் வந்து, கேன் யூ டெல் மீ த பேசிக்ஸ் ஆஃப் டேட்டா டைப், நம்ம என்ன ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், ஒரு பிளைண்டாக அடிப்போம் இல்லை. பட் என்னன்னா ட்ரை டு டெல் த ஆன்சர் என்ன ஹையரார் கேள்வி. ஸோ பைத்தான் பேசிக்கில் டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஆன் த டாப், டேட்டா டைப்ஸ் ஆர் ப்ராட்லி கேட்டகரைஸ்ட் ஆஸ் அ பிரைமரி அண்ட் செகண்டரி.
when it comes to primary, it has a further category. வேற என்ன கேட்டகரி ஞாபகம் இருக்கா? மியூட்டபிள், அன்இம்யூட்டபிள். இப்படிதான் நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்போ இன்டர்வியூன்றது என்னன்னா, மோர் தென் யுவர் ஆன்சரிங் இட், இட் இஸ் ஹவு யுவர் ஆன்சரிங் இட், தட் இஸ் வாட் மேட்டர். அவனை கன்வின்ஸ் பண்ணணும். அப்ப மியூட்டபிளா மாறக்கூடிய தன்மை இருக்கிறது. அப்போ எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா லிஸ்ட் மாறும். அடுத்து டிக்ஷனரி மாறும். டிக்ஷனரி மாறும். இது மூணுமே டூப்பல், ஸ்ட்ரிங்ஸ், நம்பர்ன்றது டெஃபினட்டா மாறாது. அப்போ நாளைக்கு இன்டர்வியூல கேட்கும் போது இப்படி நீங்க ஹைலைட் பண்ணுங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். அப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும்? ஜோன் டு கவர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஜோன் டு கவர் இதுல என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, வேரியஸ் ஸ்ட்ரிங், லிஸ்ட், டூப்பல், டிக்ஷனரி மேனிபுலேஷன். அந்த டிக்ஷனரி கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ள போறது, அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் அப்டேட் பண்றது, அந்த டேட்டாஸை ரிமூவ் பண்றது, டேட்டாஸை டெலீட் பண்றது, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அடுத்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்ட்ரிங்ல வந்து நான் அப்பர் கேஸா மாத்தணும், என்ன ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய மிடில் லேயர்ஸ் மட்டும் எடுக்கணும், என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஐட்ரேஷன். ஐட்ரேஷன்னா டிராவலிங், லூப்பிங், சுத்துறது, வேற ஒண்ணுமே இல்லை. ரைட்? இப்போ நீங்க வந்து திருவண்ணாமலை கோயில கிரிவலம் சுத்தினா அதுக்கு பேர் ஐட்ரேஷன் தான். அந்த உள்ள கோயில் இருக்கு, அந்த கோயில் பிரகாரத்தை நீங்க சுத்தி வரீங்க. அப்போ தட் இஸ் கால்ட் அஸ் டிராவலிங், லூப்பிங். ஏன் பண்றோம்? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன், 2வது மாட வீதியில போயிட்டு யூ ட்ரை டு மீட் திஸ் பர்சன் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதே மாதிரி தான், ஒரு லிஸ்ட் இருந்தாலோ, ஸ்ட்ரிங் இருந்தாலோ, டியூப்பல்ஸ் இருந்தாலோ, டிக்ஷனரி இருந்தாலோ, ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் உள்ளுக்குள்ள பண்ணணும்னா டைரக்டா பண்ண முடியாது. அதை நீங்க டிராவல் பண்ணி தான் பண்ணணும். ஸோ ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் ஆர் நம்மளோட லாங்குவேஜ்ல ஃபார் லூப்னு சொல்லுவாங்க. வெரி 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 கிரிட்டிக்கல். ஓகே, ஒருத்தவங்க பைத்தன்ல ஸ்ட்ராங் ஆகணும்னாக்கா அவன் ஃபார் லூப் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் பியூட்டி என்ன, பைத்தனோட ஃபார் லூப் வந்து ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு தெரியும். ரைட்? அதுல வந்து ராக்கெட் சயின்ஸே இல்லை, பயங்கரமான சிம்பிள் தான் அது. இதுவே நீங்க ஜாவா, சி பிளஸ் போகும்போது ஃபார் லூப் போட்டால் இனிஷியலைஸ் பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் போட்டிருப்போம். இங்கே ஒன்றுமே இல்லை, டைரக்டா ஒரு நம்ம பார்க்க போறோம் பின்னாடி. இது வந்து ஓவர் பிக்சர் தான். இது நம்ம சொல்லிட்டோம். அப்போ எப்படி வந்து நான் வந்து கவிதை எழுதணும், நான் வந்து இங்கிலீஷ்ல ஒரு போயம் எழுதணும், பெரிய ரைட்டரா மாறணும்னாக்கா அந்த போயம்க்கும் அந்த ரைட்டிங்க்கும் அந்த ஆர்டிக்கிள்க்கு தேவைப்படக்கூடிய ஆல்பபெட்ஸ், காங்காச்சா படிக்கிற மாதிரியோ, இல்ல நீங்க நம்ம நம்ம ஜென்ரலா பார்ப்போம் இல்லையா, ஏபிசிடி, அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு லேயர் தான் பைத்தான் பேசிக்ஸ். அப்போ இதுல இங்க லைன் நம்பர் 3ல இருந்து 20 வரைக்கும் சொன்ன ஆஸ்பெக்ட்ல ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரைட்? அடுத்து என்ன மோகன், நான் படிச்சிட்டேன்ப்பா, டேட்டா பத்தி ஸ்ட்ராங்கா இருக்கேன், டேட்டா சயின்ஸ் பத்தி யாராவது கேட்டா இப்படி போய் நான் இப்படி வந்துருவேன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரக்சரிங். ஸ்ட்ரக்சரிங் என்ன? ஒழுங்குபடுத்துதல். பைத்தான் வந்து பை பேசிக்காவே ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படின்னா என்ன? அந்த ஸ்ட்ரக்சரிங் வந்து டிஃபால்ட்டா இருக்காது, நம்ம இஷ்டத்துக்கு கோட் ரன் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா நீங்க எழுதுற கோட் உங்க டீம்ல மத்தவங்க யூஸ் பண்ணணும், ரீயூசபிலிட்டி. ஓகே, அப்போ அந்த ரீயூசபிலிட்டி அப்படின்ற கான்செப்டை நீங்க எப்படி கொண்டு வருவீங்கன்னாக்கா, உங்களோட ப்ரோக்ராமை ஸ்ட்ரக்சர் பண்றது, ஒழுங்கு பண்றது, யூனிஃபார்மாக மாத்துறது. ஹவு டு யூ டூ இட் அப்படின்னாக்கா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், 2வது கிளாஸ் அண்ட் ஓப்ஸ். யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் என்னப்பா அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்தை திரும்ப 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 பண்றீங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டு அதை மூலியமா பண்ணணும். இது பண்றதுனால என்ன நமக்கு பயன்? கோட் ரிப்பீட் ஆகாது. ஓகே, அப்போ இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்? அதுல என்ன நுவான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட், அடுத்து ரிட்டர்ன் அண்ட் ஈல்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர். எழுதி வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. மஸ்ட்
எந்த இன்டர்வியூ போங்க, நோ மேட்டர் வாட் த இன்டர்வியூ சேஸ், ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர்னா என்ன அப்படின்ற கேள்வி டெஃபினட்டாக கேட்பான். பட் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ரொம்ப 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 நமக்கு முக்கியம். ஓகே, அடுத்து இதில் என்ன இருக்குனாக்கா ஜெனரேட்டர். நான் அதனால தான் சொல்லியிருக்கேன், நம்மளோட கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஒரு கண்டென்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட். ஓகே, இது சும்மா மற்ற இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தர மாதிரி மேலோட்ட பார்வையிலையோ ஜஸ்ட் ஒரு டச் பண்ணணுன்ற ஒரு ஆட்டிடியூட்ல கிடையாதுங்க. ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட், ரிட்டர்ன்னா என்ன, ஈல்டு ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர்னா என்ன, ஊப்ஸ்னா ஐ மீன் ஜெனரேட்டர் என்னன்னு பார்ப்போம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல, ஊப்ஸ். ஊப்ஸ்னா என்ன ஐடியா இருக்கா? Object oriented programming. வெரி குட். இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரீயூசபிலிட்டி. ஒரு கோடை திரும்ப திரும்ப நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணணும், அப்போ அதை நம்ம ஊப்ஸ் மூலியமா பண்ணாதான் முடியும். ரீயூசபிலிட்டி. எக்ஸ்டென்சிபிலிட்டி. இதுதான் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கூல் டைம்ஸ் இருந்து படிச்சிருக்கோம். இன்ஹெரிட்டன்ஸ். இது இன்ஹெரிட்டன்ஸ் ஒண்ணுமே இல்லைங்க, அங்க இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன், அதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நான் வந்து லேப்டாப் வச்சிருக்கேன், 2 லேப்டாப் வச்சிருக்கேன், அண்ட் என் தம்பி வந்து மேல் வீட்டில் இருக்கான் அப்படின்னாக்கா அவன் என்ன பண்ணலாம், நான் அவனுக்கு சம்டைம் லேப்டாப் தேவைன்னா என்கிட்ட வந்து கொண்டு போகலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அவனுக்கு தனியாக லேப்டாப் வாங்காமல் என்னோட லேப்டாப்பை எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன், நான் வேணா எடுத்துக்கூடான்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் ரீயூசபிலிட்டி. என்ன, நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், அதை நான் யூஸ் பண்ணிட்டேன், திரும்ப அந்த பொருள் எங்கன்னா தேவைப்படுதுனாக்கா ஐ கேன் டூ தட் அகெயின். புதுசாக வாங்காமல் அதே விஷயத்த ரீயூஸ் பண்ணலாம். சோப்பு, இப்போ நான் வந்து வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு நான் அந்த பவுடர் வாங்கியிருக்கேன், அதே பவுடர் என் தம்பியும் பயன்படுத்திக்கலாம் இல்லையா. அப்போது ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கனாக்கா அந்த கோடும் அந்த ஃபங்க்ஷனுமே மற்றவங்களால் யூஸ் பண்ண முடியும். அடுத்து அப்போ ரெண்டுமே ஒன்றா தானே இருக்கு மோகன், ரீயூசபிலிட்டி ஒன்று தான் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ரீயூசபிலிட்டின்றது அதே விஷயத்தை அவன் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறது. எக்ஸ்டென்ஷன்ன்றது என்னோட இப்போ லேப்டாப்பில் நான் பைத்தன் ப்ரோக்ராம் போடுறேன்னா ரீயூசபிலிட்டின்றது அதே பைத்தன் ப்ரோக்ராமை என் தம்பி போட்ட ரீயூசபிலிட்டி. எக்ஸ்டென்ஷன்னா என் லேப்டாப் எடுத்து பைத்தனுக்கு பதில் ஜாவா. அப்போ என்ன அர்த்தம், லேப்டாப்ன்றது ஒரு லேயர், பட் ஆனால் அதில் யூஸ் பண்ணுறது எக்ஸ்டெண்டட் ஃபங்க்ஷனாலிட்டி. இதுக்கு பேர் எக்ஸ்டெண்டபிலிட்டின்னு சொல்கிறோம், இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறோம். என்னோட விஷயமோ என் விஷயத்தை தாண்டி அவனுக்கு தேவைப்படுகிற விஷயத்தையும் அவன் பண்ணுறான்னா அதுக்கு பேர் எக்ஸ்டெண்டபிலிட்டின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டுமே என்ன அர்த்தம், கிளாஸ் அண்ட் ஊப்ஸ். இன்னும் டெக்னிக்கலாக சொல்ல போனால், நீங்கள் காலேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டை நான் சொல்லித்தரணும், வைடர் ஆடியன்ஸை கூப்பிட்டு கிரவுண்டில் நிற்க வச்சு நான் ஒரு கண்டென்ட்டை டெலிவரி பண்ணால் உங்களால் ஏற்றுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், அது வந்து காற்றுல பறந்துடும். பட் அதே ஒரு கண்டென்ட்டை ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே உட்காந்து நான் சொல்லி கொடுக்கும்போது ஈஸியாக போகும், நீங்கள் டவுட்ஸுக்கு ஈஸியாக கேட்டுக்கலாம், நான் சொல்கிறது எல்லாருக்கும் ரீச் ஆகும். அப்போ என்னன்னா அதுக்கு பேர் தான் கிளாஸே. அந்த கிளாஸோட மீனிங் என்ன, ஜென்ரலாக யூனிஃபார்மிட்டி தாங்க, ஒரு டிசிப்ளின் தான். சேம் திங் இயர். அப்போ என்னோட கோடுக்கு ஒரு டிசிப்ளின், என்னோட கோடுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி நான் கொண்டு வரணும்னா நான் கிளாஸை யூஸ் போகணும். அப்போது ஒரு பைத்தானில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து இன்டர்வியூ கிராக் பண்ணணும்னு விருப்பப்பட்டா இந்த ஸ்ட்ரக்சரிங்கான லேயரை படிக்கணும். படித்து முடிச்சிட்டோம் மோகன், சூப்பர் மோகன், நான் முடிச்சிட்டேன், தொட்டேன் தூக்கிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டீங்கன்னா அடுத்து என்னன்னா எக்ஸப்ஷன் ஹேண்டலிங். அதாவது மேலே நான் போட்ட கோடில் ஏதாச்சும் ஒரு எரர் வந்தால் அதை வந்து எண்ட் யூசருக்கு நான் அழகாக தெரியப்படுத்தணும். ஏன் நான் அழகாக தெரியப்படுத்தணும்னா, நீங்கள் இந்த எக்ஸப்ஷன் ஹேண்டலிங்கை போடாமல் உங்களோட கோடை போட்டிங்கன்னா எண்ட் யூசருக்கு வந்து நீங்கள் எதுக்காக அதை போட்டிங்க, அதனால் என்ன பயன், அதனால என்ன பிரதிபலன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால எக்ஸப்ஷன் ஹேண்டலிங் பற்றி ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கணும், ரைட்? அப்போ என்னன்னா, வாட் இஸ் எக்ஸப்ஷன் பேஸ் கிளாஸ்? What is try and accept? When to use finally and else block? What is user defined exception? யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பற்றி தெரிஞ்சிடும். அப்போ ஒரு கோடு போடுறீங்கன்னா அந்த கோடில் ஒரு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் சேர்த்து போட்டிருக்கணும். சூப்பர். அடுத்து என்ன, ஃபைல் ஹேண்டலிங், ரைட்? நாளைக்கு உங்களோட இன்புட் வந்து ஒரு ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைல் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அதில் முக்கியமான விஷயம் வாட் ஃபைல் டைப்,
நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலாக இருந்தால் நீங்கள் வெறும் பைத்தான் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட சிஎஸ்வி இருக்கு, என்கிட்ட எக்ஸல் இருக்குமோ, என்கிட்ட ஜேசன் இருக்குமோ, என்கிட்ட டிபி இருக்குன்னா நம்ம இன்னொரு லைப்ரரி பற்றி தெரிஞ்சுப்போம். பாண்டாஸ் அப்படின்னு லைப்ரரி மூலிமா ஃபைல் ரீட் பண்ணுவோம். அது எப்படி ரீட் பண்ணுறது? ஒரு சிஎஸ்வி ஃபைல்னா உங்களுக்கு தெரியும், ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். அது எப்படி ரீட் பண்ணுறது, அது எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது, அதுக்குள்ளே போகிறது, டெலீட் பண்ணுறது, எப்படி டேட்டா டைப்பை மேனிப்புலேட் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயும். அதே மாதிரி சம்டைம் ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னாக்கா டைம் சீரிஸ் இருக்கும். அது பாண்டாஸ் வச்சு தான் பண்ணணும். டைம் அண்ட் டேட் வந்துச்சுனாக்கா எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஃபைல் மேனிப்புலேஷன். ஃபைல் மேனிப்புலேஷனில் இந்த சர்க்கிள் ஒன்று பார்த்தோம் இல்லையா, இங்கே பாருங்க, இங்கே வருதுல டேட்டா கிளீனிங், டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஹேண்டிலிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ், டேட்டா நார்மலைசேஷன், எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அந்த ஃபைலை என்னென்ன மேனிப்புலேட் பண்ண போகிறேன் இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கப்புறம் என்ன போவோம்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ரைட், ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா அதனோட பேரே சொல்லுது பாருங்களேன், நார்மலான விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம்? ஒரு வேர்டாக இல்லாமல் வில் ட்ரை டு எக்ஸ்பிரஸ் தட் வித் ஷார்ட்டர் நோட்டேஷன் இல்லையா? இப்போ என்ன பண்ணுவோம்? எல்ஓஎல் என்ன? லாஃபிங் அவுட் லவுட். கரெக்டா? வாட் வாஸ் திட்? யூஆர் ட்ரைங் டு எக்ஸ்பிரஸ் அ லார்ஜர் வேல்யூ வித் சிம்பிளர் இங்கிலீஷ். பெருசாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு அழகான வேர்ட்ஸ் மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களே, அதே மாதிரி தான் உங்களோட ப்ரோக்ராம்லையும் ஒரு சில விஷயங்கள் வந்து பெருசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கூகுளில் ஒரு 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 விஷயத்தை போடுவீங்க, ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் த மூவிஸ் தட் கிராஸ்டு 1000 crores இன் த லாஸ்ட் 10 years அப்படின்னு எடுப்பீங்க. ஸோ உங்கள் கூகுள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த வேர்டு எடுக்கும், இந்த வேர்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பிரிக்கும். அப்போ நான் எனக்கு முதல்ல என்ன தேவை? வேர்டிங்கை மட்டும் எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேனாக்கா ஒரு சின்ன சின்ன ரெப்ரசன்டேஷன், இங்கே பாருங்கள், /W இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? வேர்டு மட்டும் அர்த்தம். /W இப்படி போட்டால் கேபிட்டல் லெட்டர் வேர்டு மட்டும். /B இன்டீஜர் மட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன ரொட்டேஷன் வந்து பைத்தானில் இருக்குது. அந்த ரொட்டேஷன் போட்டிங்கனாக்கா இதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி **** இது போட்டிங்கனாக்கா இட் ரெப்ரசன்டட் ஒன் வேர்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது படிக்கிறதால என்ன, ஒரு காலத்தில் அந்த ஷார்ட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. டைப் ரைட்டிங் படிச்சிருப்பாங்க. டைப் ரைட்டிங் அப்புறம் அந்த ஜேர்னலிஸ்ட்லாம் ஒரு ஷார்ட் ஹேண்ட் ஒரு கோர்ஸ் படிப்பாங்க. அது பேர் ஷார்ட் ஹேண்ட். ஐ டோன்ட் நோ, ஃபர்கட் அந்த சம்திங். அது என்ன ஆகுனா ஒரு பெரிய பெரிய சென்டென்ஸ் அவன் வந்து சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குதுன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் இன்டர்வியூ கொடுக்குறவங்களோ இல்லை அந்த கண்டென்ட் அனௌன்ஸ் பண்ணுறவங்களோ நிறைய பேசுவான். ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் யூ கேனாட் ரைட் எவ்ரி திங். அஃப்கோர்ஸ் யூ கேன் ரெக்கார்ட் இன் அ ஃபோன், பட் அட் த சேம் டைம் முக்கியமான பாயிண்ட் ஒரு காலத்தில் என்ன பண்ணுவான்னா அந்த ஸ்டெனோவோ சம்திங் சொல்லுவான், அவன் ஷார்ட்டாக எழுத ஆரம்பிப்பான். அந்த மாதிரி தான் பைத்தானில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயத்த, பெரிய பெரிய கூட ஒரு ஷார்ட்டர் சிம்பிள் மூலிமா, ஒரு ஷார்ட்டர் ஐடியாலஜி மூலிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பேர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம். ஓகே, இது வந்து இம்போர்ட் ஆரின்றதை பற்றி நம்ம பார்ப்போம். அதை வச்சு பண்ணலாம். அடுத்து வேற என்ன இருக்கு? பேரலல் ப்ராசஸிங். மோன், என்கிட்ட வந்து ஒரு ஒரு 20 ப்ராஜெக்ட் இருக்கு மோன். 20 ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட் கனெக்டிவிட்டி இருக்கு. ஆனால் ஒரே டைமில் நான் ரன் பண்ணணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பைத்தான்ன்றது ஒரு சீரியஸ் எக்ஸிக்யூஷன். இல்லை நான் வந்து பேரலாக இதுவும் ரன் பண்ணணும் அப்படின்னாக்க யூ ஷுட் கோ ஃபார் பேரலல் ப்ராசஸ். அந்த பேரலல் ப்ராசஸில் என்ன இருக்குது அப்படின்னா மல்டி த்ரெட்டிங், மல்டி ப்ராசஸிங். அண்ட் அகெயின் இதை நான் மஸ்ட் ஃபார் இன்டர்வியூ டெஃபினட்டாக கொடுத்துறேன். டெஃபினட்டாக கேட்பான், வாட் இஸ் மல்டி த்ரெட்டிங், வாட் இஸ் மல்டி ப்ராசஸிங். அதாவது உங்கள் லேப்டாப்பில் சிபியூ பேஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னா, அதே மாதிரி உங்கள் லேப்டாப்பில் இன்புட் அண்ட் அவுட்புட் வச்சு ப்ராசஸ் பண்ணுறீங்க. என்ன மூணு இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. திங்க் பண்ணி பாருங்களேன், நீங்கள் ஒரு அடிஷன் போடுறீங்க, ஒரு கால்குலேட்டர் ப்ராஜெக்ட்னா அந்த கால்குலேட்டர் ப்ராஜெக்ட்ன்றது உங்களோட சிபியூவை எடுக்கும், கன்சியூம் பண்ணும். கரெக்டா? ஆனால் சம்டைம் என்ன ஆகும், நான் வந்து ஒரு ஒரு கூகுளில் ஒரு வெப்சைட்டை பைத்தான் ப்ரோக்ராம் மூலியமாக நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ என் ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னா சிபியூ லோடு அடிக்காது. என் லோடு என்னோட ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா டைரெக்டாக ப்ரௌசரை போய் ஹிட் பண்ணும். அப்போ அது என்ன அர்த்தம்? இன்புட் அவுட்புட் ப்ராசஸ். இன்புட் அவுட்புட் தான் இருக்கு, சிபியூ பற்றி டச் பண்ணாது.
அப்போ அந்த parallel ப்ராசஸ்ன்றது CPU பேஸ் பண்ண ப்ராஜெக்டா ப்ராசஸா இல்லை வெறும் இன்புட் அவுட்புட் பண்ண ப்ராசஸ்ன்னு சொல்லி பிரித்து அந்த parallel ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட கோடு வந்து குயிக்காக முடியும். ஓகே, சரி மோகன், parallel ப்ராசஸ் கற்றுக்கிட்டீங்க. வேற என்ன இருக்கு? பாண்டாஸ் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணோம். பாண்டாஸ் பேசிக் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஓரளவுக்கு. அது அடுத்து முக்கியமான விஷயம், வெரி வெரி கிரிட்டிக்கல். இப்போ ரீசெண்டாக என்னன்னா பைத்தன்ல உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் தெரியுமா? வாட் இஸ் ஃப்ரேம் ஒர்க்குங்க? நம்ம ஜென்ரலாக ஃப்ரேம்னா என்ன? என்னோட ஃபோட்டோ வைக்கணும், அந்த ஃபோட்டோ வந்து உள்ளுக்குள்ளே அழகாக ஒரு இடத்துல வைக்கணும். அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஃப்ரேம்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ஃபோட்டோ ஷாப்பில் கடையில் போயிட்டு எனக்கு அந்த ஃப்ரேம் போட்டு கொடுன்னு அர்த்தம். அந்த ஃபோட்டோ உள்ளே வைக்கிறதுக்கான ஒரு ஃப்ரேம். அப்போ நான் மாட்டினோம்னா என்னோட ஃபோட்டோ மாட்ட தேவையில்ல, ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஃப்ரேம், அந்த ஃப்ரேமை தூக்கி நான் ஆணியில் மாட்டிட்டு போயிடலாம் இல்லையா? அதை அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்படியே கோடுக்குள்ள வாங்க. என் கோடு நார்மலாக இருக்கு, பட் அந்த கோடு வந்து நான் இன்னும் பெருசாக ஆக்கணும், ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டாக மாற்றணும், ஒரு அப்ளிகேஷனாக மாற்றணும். அப்போ we will go for a framework. அந்த ஃப்ரேம்ஒர்க் என்ன? பைத்தன்ல என்ன ஃப்ரேம்ஒர்க் இருக்கு? ஏதாவது ஐடியா இருக்கா யாருக்காவது? என்னென்ன ஃப்ரேம்ஒர்க் இருக்கு பைத்தன்ல? இல்லைன்னா இல்லைன்னு கூட சொல்லலாங்க, தப்பு இல்லை. டிஜாங்கோ ஒன்று இருந்துச்சு. வெரி குட். ஜாங்கோ, ஃப்ளாஸ்க். இதுல என்னன்னா ஜாங்கோன்றது ஹெவி வெயிட், பெரிய பெரிய நான் திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி நான் டேர்ம் சொல்றதுல ஐயோ இவ்வளோ பெருசா இருக்கா எனக்கு கஷ்டம் நினைச்சிட வேண்டாம். எல்லாமே சிம்பிள். நான் திரும்ப சொல்றேன், அதுதான் கத்துக்கிற விதத்துல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாக்கா திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ் ஃபார் யூ. இது எல்லாம் சும்மா பேர்ல பெருசு பெருசா வச்சிருக்கான், மற்றபடி உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. சிம்பிள் லேஸ் பாக்கெட் மாதிரி தான். பார்க்க பெருசா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஓப்பன் பண்ணீங்கன்னா சும்மா 4-5 பீஸ் தான் இருக்கும். அதே மாதிரி தான் எங்கேயும். பட் அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம். ஆஹ் என்னோட கரியரில் பார்த்தீங்கன்னாக்கா தட்ஸ் ஆல் லேண்ட். சுகுமாருக்கு தெரியும் பெட்டர், பிகாஸ் ஹி வாஸ் மை கொலீக் when I was in விப்ரோங்க. இங்கே இருக்கவங்க. ஸோ ஈ நோஸ் பெட்டர். நான் அப்பயே பைத்தன் எடுத்திருந்தேன் 2014. பட் இந்த ஒரு டவுன் த 8 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் லேர்னிங். ஸோ அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன் எந்த இடத்துல பிடிச்சா ஈஸியாக வரும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஈஸி, இதெல்லாம் லைட் வெயிட்னு சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் மைக்ரோ சர்வீசஸ் அப்படின்னா, மைக்ரோனா குட்டி, சர்வீஸ்னா ஃபங்க்ஷன், குட்டி குட்டி ஃபங்க்ஷன், அவ்வளோதான். அப்போ ஜாங்கோனா என்ன, ஃப்ளாஷ்னா என்ன, டெஃபினட்டாக படிக்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் ஏபிஐ. எதோ ஐடியா இருக்காங்க? ஏபிஐ இல்லாமல் உலகமே இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க போனாலும் எதில் பார்த்தாலும் ஏபிஐ ஏபிஐ ஏபிஐ. உனக்கு இந்த ஏபிஐ தெரியுமா? ட்விட்டர் ஏபிஐ தெரியுமா? ஃபேஸ்புக் ஏபிஐ தெரியுமா? நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே போங்க, இன்ஸ்டாகிராமில் ஒரு லேர்னிங் ஒன்று இருக்குது, அது நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா இன்ஸ்டாகிராமோட ஏபிஎஸ்லாம் காமிக்கும். வாட் இஸ் ஏபிஐங்க? எனி அதர்ஸ்? பிளைண்ட் ஆடிங்க It's a பர்ஃபெக்டாக. program interface, Mohan. It used to communicate between two systems or two services or multiple services சூப்பர். to இப்போ communicate between வந்துட்டீங்களா? each other. கிளாட். வந்தாச்சு. இன்னைக்கு 10 மணி நைட்டு வெயிட் பண்ணிருந்தீங்களோ? இல்ல மோகன், ஓகே, 10 minutes டிலே ஆயிருச்சு. தட்ஸ் ஓகேங்க. நாங்கள் இதுவும் அனுப்புகிறோம், ஜிபே எல்லாருக்கும் டிலேக்கான பெனல்ட்டி அனுப்பிச்சி விட்ருங்க. ஓகே ஃபைன். ரைட். ஸோ ஷில்பா சொன்ன ஆன்சர் கரெக்ட். அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். ஓகே, அப்போது அப்ளிகேஷன் என்ன அர்த்தம்? ஒரு 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 விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, அந்த விஷயத்தை ப்ரோக்ராம் மூலிமா கனெக்ட் பண்ண, இதோட மீனிங் அதுதான். ஒரு அப்ளிகேஷனை ப்ரோக்ராம் மூலிமா கனெக்ட். இன்டர்ஃபேஸ்னா என்ன? உங்களுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய தொடர்பு தான் இன்டர்ஃபேஸ். இப்போ உங்களுக்கு எனக்கு எங்கே இருக்க இன்டர்ஃபேஸ்? இந்த லேப்டாப். ஸோ இந்த லேப்டாப்பில் நான் சொல்லித்தரேன், இந்த லேப்டாப்லேருந்து ஜூம் மூலிமா நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ இந்த லேப்டாப் இஸ் இன்டர்ஃபேஸ் ஃபார் மீ. அதே மாதிரி தான் அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ்னால் ஒரு ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வெப்சைட், ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஐஆர்சிடிசி, அதுவாக இருந்தாலும் அது கூட நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுதான் என்ன சொல்கிறோம், இன்டர்ஃபேஸ் சொல்கிறோம். லெட் மீ குயிக்லி ஷேர் மை ஸ்க்ரீன் டு டெல் யூ. நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம ப்ரோக்ராம்குள்ளே இன்னும் போவே இல்லை. பட் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன்னா, நம்ம கண்டென்ட்டை ப்ராப்பராக கற்றுக்கிட்டா ரைட். இப்போ என்ன நடந்தது பார்த்தீங்களா? www.facebook.com/login கொடுத்துருக்கேன் இல்லையா? இது என்ன அர்த்தம்? www.facebook.comன்றது ஒரு அப்ளிகேஷன், ஒரு வெப்சைட் வச்சுக்கோங்க.
அந்த வெப்சைட்ல ஒரு ஃபங்க்ஷன் தான். என்ன ஃபங்க்ஷன்? லாகின் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ பாருங்க, அந்த லாகினை தூக்கிட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்து என்டர் பண்றேன். இப்போ என்ன ஆச்சு? அவன் ஃபேஸ்புக்காரன் என்னோட யூஆர்எல்க்கு ஏற்ற மாதிரி இஸ் கிவிங் மீ த ரெஸ்பான்ஸ் ஃபார் ரெஜிஸ்டர். அப்போ ஏபின்றது என்ன? ஒரு வெப்சைட்குள்ள இருக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள். முன்னாடி என்ன இருக்குனாக்கா அந்த வெப்சைட்ல க்ளோஸ்லி கப்புல்டா இருக்கும். நீங்க ஒரு ஃபங்க்ஷனை தொட்டா இன்னொரு ஃபங்க்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டான்? இல்லைப்பா, இந்த மாதிரி கொடுக்க வேண்டாம். என் வெப்சைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கில் ரெஜிஸ்டர் இருக்குது, லாகின் இருக்குது, லாக் அவுட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்குன்னு தனித்தனியாக நான் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கேன்? தனித்தனியாக கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதுக்கு பேர் தாங்க ஏபிஐ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். அப்போது ஃபேஸ்புக் அப்படின்ற அப்ளிகேஷனில் நான் ரெஜிஸ்டரை மட்டும் நான் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறேன், அது கூட நான் பேச விரும்புகிறேன்னா அவன் முதல்ல வெப்சைட்காரன் ரிலீஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண உங்கள் ப்ரோக்ராம் மூலியமா இந்த ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இதனால பயன் என்ன? நாளைக்கு கிளைண்ட் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ சொல்றான், கஸ்டமர் இஷ்யூ சொல்றான்னா இந்த ஃபேஸ்புக்காரன் மற்ற ப்ரோக்ராம்ல கையை வைக்காம டைரக்டா இந்த ஏபிஐ மட்டும் கையை வச்சுட்டு ஈல் ஜஸ்ட் ஃபினிஷ் இட் அப். திஸ் இஸ் வாட் த ரியல் பியூட்டி. இதுக்கு பேர் தாங்க ஏபிஐ, வேற ஒண்ணுமே இல்லை. திரும்ப சொல்றது அதுதான். பாத்தீங்களா? எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? Yes, Mohan. சூப்பர். திஸ் வாட் வி கால் அஸ் ஏபிஐ. இந்த ஏபிஐ வந்து சிம்பிளா இருந்தா ஃபிளாஸ்க்ல போங்க, கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சுனாக்கா ஜாங்கோல போங்க. ஜாங்கோனா 3 லேயர் இருக்கும், யூஐ இருக்கும். இந்த ஜாங்கோ என்ன சொல்லுவாங்கன்னா பிக்கர் சார், பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஜாங்கோ தேவை. இதுல என்ன இருக்குனாக்கா எம்விசி எம்விடின்னு சொல்லுவாங்க. எம்னா என்னங்க? அதையும் நீயே சொல்லிடு, அப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. எம்னா மாடல், மாடல்னா டிபி பத்தி. வியூனா வினா வியூ, அப்பனா அர்த்தம் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ். ஒரு வெப்சைட் கூட கனெக்ட் பண்ணும்போது நம்ம கண்ணுக்குளிர பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் இன்டர்ஃபேஸ். ட்ரீன்றது டெம்ப்ளேட், என்ன மாதிரி விஷயத்த நம்ம பண்ண போறோம் அப்படின்றத பத்தி பார்க்கறது டெம்ப்ளேட். ஓகே, ஸோ ஃபர்கெட் அபவுட் பைத்தான். பைத்தானை தாண்டி ஒரு விஷயம் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறேன் நம்மளோட சிலபஸ்ல அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா டெஃபினட்டா இந்த ஃப்ரேம் ஒர்க்காக தான். ஏன்னா எல்லா கம்பெனிஸும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம், உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் தெரியுமா, ஃப்ளாஷ்னா என்னன்னு தெரியுமா, ஜாங்கோனா என்னன்னு தெரியுமாட்ட மாதிரி தான் விஷயம் கேட்குறேன். அதனால் ஃப்ரேம் ஒர்க்குன்றது ரொம்ப கிரிட்டிக்கல். ஓகே, ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து பைத்தன் பேசிக் இருந்தாலும் ரொம்ப அதிகமான உச்சக்கட்ட ஃபோக்கஸ் எதில் இருக்க போகுதுன்னா நம்மளோட ஃப்ரேம் ஒர்க். ஜாங்கோ பற்றியும் பார்ப்போம், ஃப்ளாஷ் பற்றி பார்ப்போம், அந்த ஏபிஐ டீட்டெயிலிங் பார்ப்போம். அந்த ஏபிஐல என்னென்ன இருக்கு? கிரியேஷன் ஆஃப் ஏபிஐ, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃப்ளாஸ்க் அண்ட் ஜாங்கோ. வேற என்ன பண்ணலாம்? கன்செப்ஷன் ஆஃப் ஏபி. அந்த வேற ஒரு ஏபிஐ தான், அந்த ஏபிஐ எப்படி நான் ரீட் பண்ணுவேன் ஓகே அப்படின்றது. ரெஸ்ட் ஏபிஐ, ஃபாஸ்ட் ஏபிஐ. அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வேர்டு எல்லாம்? ரெஸ்ட் ஏபிஐ, ஃபாஸ்ட் ஏபிஐ எல்லாம். Yeah, yes. நைஸ். ரெஸ்ட் ஆஃப் யூ? STP fine, fast API இல்ல. Yeah, we Yes, mostly use REST and SOAP APIs. ரெஸ்ட், சோப், ஏகப்பட்டது இருக்குங்க. ஒண்ணுமே இல்லை, அந்த வெப்சைட்ல போயிட்டு அந்த வெப்சைட் கூட கனெக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்ல டிபி இருக்கு, அந்த டிபியை நான் என்ன பண்ணணும்? முன்னாடி என்ன பண்ணுவோம்? ரீட் மட்டும் பண்ணுவோம். சம்டைம் அது கூட மேனிப்புலேட் பண்ணுவோம். ஒரு சில டைம்ல ரீட் மட்டும் பண்ணது இல்லாம அங்க போயிட்டு டெலீட் பண்றது, அங்க போயிட்டு மேனிப்புலேட் பண்றது, அங்க போயிட்டு அப்டேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல ஏபிஐன்றது ரீட் பண்ண வச்சிருந்தான். அப்புறம் அந்த ஏபிஐ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா போய் அதுக்குள்ள மெத்தடு போஸ்ட், புட்டு, டெலீட்னு சொல்லிட்டு டைரக்டா ஏபிஐ மூலியமா டெலீட் பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் ரெஸ்ட் ஏபிஐ. ஃபாஸ்ட் ஏபிஐன்றது ரெஸ்ட் ஏபிஐயோட கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். இதை பத்திலாம் நம்ம படிப்போம். ஓகே, டெஃபினட்டா ரெஸ்ட். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சோஃபார் நான் கடந்து வந்த இன்டர்வியூ பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னாக்கா ரெஸ்ட் ஏபிஐ என்னன்னு கேட்டிருக்கேன், டெஃபினட்டா ஃபாஸ்ட் ஏபிஐனா என்னன்னு கேட்டிருக்கேன், வாட் இஸ் ஏபிஐ நீங்க எப்படிலாம் கன்சியூம் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கேன். அடுத்து இந்த ஏபிஐயை எப்படி நம்ம கன்சியூம் பண்ணுவோம் அப்படின்னாக்கா ப்ரோக்ராம் மூலியமா பண்ணலாம். மோகன், இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிட் கிட்டப் சொல்லலாமா?
கிட்டப் வந்து ஏபிஐ இல்லை சிந்து. கிட்டப் வந்து ஒரு டூல் ஃபார் கோடோட வெர்ஷனிங். ஒரு கோடு வெர்ஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம போகக்கூடிய டூல் தான் கிட்டப். இப்போ நம்ம ம். பார்த்த பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஏபிஐஸ் இருக்கு. லெட் மீ ஷோ யூ. இங்கே பாருங்க, இந்த ஓப்பன் வெதர்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்கான். இங்கே பாருங்க, எக்ஸ்ப்ளோர் ஒன் கால் ஏபிஐ. இப்போ என்னன்னா கரண்ட் வெதரை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்னா அவன் ஒரு ஏபிஐ வச்சிருப்பான். ஏபிஐனா ஒட்டுமொத்த வெப்சைட்ல கரண்ட் வெதர் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு லிங்க் கொடுத்துருப்பான். ஸோ தட் இஸ் வாட் யூ கால் இட் இஸ் ஏபிஐ. வேற ஒன்றுமே இல்லை. புரியுதா? ஓகே ஓகே, தேங்க்யூ. இங்க பாரு, இங்க பாருங்க, இது ஒரு ஏபிஐ. இப்போ நான் என்ன பண்ணணும், அவனே சொல்லியிருக்க பாரு, இதோட ஏபிஐயோட கால் எப்படி நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஹவு டு மேக் அ கால். அப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம்னாக்கா நம்மளோட ப்ரோக்ராமில் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு நம்ம எந்த ஏரியாவுக்கு உண்டான அந்த ஏரியாவோட லேட்டிடியூட் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி திடீர்னு மதுரை அப்படின்னு போட்டு அதனோட லேட்டிடியூட் அதனோட லாங்கிடியூட் கண்டுபிடிச்சிடணும். அதே மாதிரி இந்த ஓப்பன் வெதரில் நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஐடி கொடுப்பாங்க. நீங்கள் தான் அப்படின்றது அத்தரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் கொடுப்பாங்க. அதெல்லாம் இந்த ப்ராக்கெட்குள்ளே வர இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு ஹிட் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்தோட வெதர் அழகாக கொடுத்துரும். அப்போ என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தவங்க பில் பண்ண அப்ளிகேஷனில் ஒரு சில இன்புட் மட்டும் கொடுத்து அந்த ரெஸ்பான்ஸை நம்ம ரிசீவ் பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் தான் ஏபிஐ சிந்து. ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் த கிளாரிட்டி. புரிஞ்சது இல்லையா? யா. அதில் பாருங்க, இங்கே இருக்கு டிடின்னு போட்டால் கரண்ட் டைம் கொடுக்கும், சன்ரைஸ் டைம் கொடுக்கும், உள்ளுக்குள்ள மெத்தட்ஸ் வச்சிருக்கான். ஸோ நாளைக்கு டைம் கிடைச்சா இந்த வெதர் ஏபிஐ வந்து கோ த்ரூ பண்ணுங்க. நான் இங்கேயே நம்மளோட இதில் போட்டுறேன். Oh, it's also the same as a microprocessing rate. I mean, the clear example for microprocessing rate, microprocessing IO. கிட்டத்தட்ட. Okay. நம்ம இப்போ இருந்தே இதெல்லாம் தனித்தனியாக ஃபர்ஸ்ட் வந்துடலாம். வெதர் ஏபிஐ. ஓகே. அண்ட் கோபால் பிரதர், சோஃபார் புரிஞ்சுதாங்க? Yes, bro. But it's completely new to me, so I'm understanding it. யா. ஸோ கேஸ், நான் திரும்ப சொல்ல விஷயம் அதுதான். எங்கேயாவது நீங்கள் ஸ்டக் ஆறீங்க, யூ கேனாட் ஏபிள் டு ரிலேட் அப்படின்னா பட்டுன்னு ஓப்பன் பண்ணுங்க. மோகன் இது எனக்கு புரியல, தயவு செஞ்சு சொல்லுங்கன்றதை சொல்லிடுங்க. I'll be covering it up. ஸோ ஃபார் நோ மேட்டர் வாட், இங்கே இருக்கு, நான் ஆல்ரெடி சொன்னேன், இங்கே இருக்க ஒரு யாருமே புதுசு இல்லைங்க. எனக்கு எல்லாருமே க்ளோஸ்லி சர்க்கிள்டு தான், ரைட், ஒன் வே தி அதர். கோபால்ஜி வந்து நான் சென்னையில் இருக்கும்போது நான் எடுத்த ஒரு கோர்ஸ்க்கு அவர் ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஸோ வி ஹேட் அ க்ளோஸ்லி அசோசியேட்டட். நம்ம வாட்ஸ்அப்பில் பேசிட்டு இருப்போம். பட் வந்திருக்கார் சுந்தர்ன்றது என்னோட பழைய கம்பெனியில் இருந்த ஃப்ரெண்டுங்க. நானும் அவரும் ஒரே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஷில்பான்றவங்க என்னோட காலேஜ் மேட்டு, ப்ளஸ் நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண காம்காஸ்டில் இருந்தவங்க. நிவேதானும் என்னோட ஃப்ரெண்டோட. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு கனெக்டடுங்க. விஜயும் நானும் விப்ரோவில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே க்ளோஸ்லி கனெக்டட் தான். அதனால் டவுட்டு கேட்கும் போது ஐயோ இந்த டவுட்டு கேட்டால் அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ, இது சில்லியாக தெரிஞ்சிடுமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே குட். சிந்துவும் பார்த்தீங்கன்னாக்கா ஷி வாஸ் பார்ட் ஆஃப் மை அனதர் கோர்ஸ் ஆஸ் வெல். அண்ட் அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே இங்கே வந்து காமன் தான். அதனால் ஷை படாமல் கேளுங்க. பிகாஸ் ஒரு இடத்துல நீங்கள் எங்கே அசிங்கப்படலாம்னா நம்ம கிளாஸில் மட்டும்தான், ரைட். கேள்வி கேட்டு அசிங்கன்றது, நான் அசிங்கன் லிட்டரல் மீனிங் சொல்ல வரல, கேள்வி கேட்கலாம், ஷேமே வேண்டான்னு சொல்ல வரேன். தப்பாக இருந்தால் தப்பாக இருக்கட்டும், இங்கே யாரும் சிரிக்க போகிறதில்ல, சே இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு ஃபீல் பண்ண போகிறதில்ல, ரைட். பிகாஸ் கேள்விகள் இருந்தால் நிறைய விடைகள் கிடைக்கும், விடைகள் இருந்தால் நமக்கு நிறைய மைண்ட் செட் ஓப்பன் ஆவாங்க. ஸோ அடுத்து இந்த ஏபிஐயை எந்த டூல்ஸ் மூலியமா நம்ம ரீட் பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருக்கா? போஸ்ட்மேன், இன்சோமினி அப்படின்ற டூல் மூலியமா நம்ம இந்த ஏபிஐஸை ரீட் பண்ணலாம். என்கிட்ட போஸ்ட்மேன் இருக்கான்னு தெரியல, லெட் மீ செக். இந்த இருக்கு பாருங்க. போஸ்ட்மேனோட மீனிங் என்ன, லெட்டர் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துக்கு மாத்தோம்ல, அதே தான் இங்கேயே போஸ்ட்மேனோட மீனிங். இந்த ஒரு சிம்பிள் இருக்கும். நான் அடுத்து வந்து என்னென்ன டூல்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலான்னு நான் பின்னாடி சொல்கிறேன். பட் அட்லீஸ்ட் ஃபார் நோ யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட கம்பெனியோடது. இப்போ நான் புதுசாக ஒன்று நியூன்னு போடுறேன். இங்கே பாருங்க, www.google.com. இது ஒரு ஃபேஸ்புக் வச்சுப்போமா? இங்கே பாருங்க, facebook.com/register. இப்போ தான் நான் காமிச்சேன். இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஏபிஐ. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஹிட் பண்ணுறேன். அது என்ன பண்ணும், ஃபேஸ்புக் கிட்ட போயிட்டு அங்களா இட் காட் த ரெஸ்பான்ஸ். ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல போயிட்டு எஸ்டிஎம்எல் பதிலாக வேற எதாவது போடுங்க. ஜேசன் போட்டிங்கனாக்கா ஜேசன் ஃபார்மில், எஸ்டிஎம்எல் ரானா அந்த ஆக்சுவல் ரா ஃபார்மேட்டில் கொடுக்கும். அதை விட்டுட்டு எக்ஸ் பாட்னா எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். இதெல்லாம் வேரியஸ் ஃபார்மேட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். அப்போ அந்த ஃபேஸ்புக் எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டான். இல்லை எனக்கு பெட்டராக வேணும் மோகன் அப்படின்னா இங்கே பாருங்க, ஒரு ஒரு டேபிள் மூலியமா ப்ரிவ்யூ பார்த்தீங்களா? இந்த ப்ரிவ்யூன்றது ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபேஸ்புக் நம்ம அங்கே காமிச்சோம் பாருங்க. facebook.com ரிஜிஸ்டர் கொடுத்தினாக்க என்ன வருமோ அந்த இந்த ப்ரிவ்யூனா அதுதான் ஆக்சுவல் திங். அப்போ இதுக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டேட்லாம் தேவை இல்லையா? அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹெட்டர் வழியாக கொடுப்போம். இப்போ நீங்கள் ஹெட்டர் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த ஹெட்டர்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து பாடின்னு கொடுத்து பாடியில் ரான் கொடுத்து இங்கே கொடுத்துட்டா அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, ஃபர்ஸ்ட் நேம் மோகன், செகண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கண்டென்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆன்சர் கொடுக்கணும். மோகன் ஃபர்ஸ்ட் நேம்ன்றது நீ எஃப்ல கேப்ல போட்டிருக்க, என்ன வந்து கேப்ல போட்டிருக்க, செகண்ட்ஸ்ல எஸ்ஐ கேப்ல போட்டிருக்க. இது எப்படி எனக்கு தெரியும்னா, நீங்க அந்த ஃபேஸ்புக்ல போயிட்டு ஏபிஐ பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏபிஐ கால் பண்றேன்னா ஒரு ஒரு இன்புட் எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிளைண்ட் ஆடிக்கூடாது. எந்த ஏபிஐ நம்ம கன்சியூம் பண்றோமோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த பாருப்பா எந்தெந்த நேம் நான் கொடுக்கணும், எந்த ஃபார்மேட்ல கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டு வரணும். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், வெப்சைட்குள்ளேயே போகாம இந்த மாதிரி போஸ்ட்மேன் மூலியமாவே அதுக்குண்டான இன்புட் கொடுத்து நீங்க சென்ட் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு ரெஜிஸ்டர் நடந்துடும். நாளைக்கு இல்ல அடுத்த வாரம் வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபேஸ்புக் ரெஜிஸ்டரை ஏபிஐ மூலியமா உங்களால ஹிட் பண்ண முடியுதான்னு பார்த்துக்கிட்டு வாங்க. ஓகே, அதே மாதிரி 200னா சக்சஸ்ஃபுல்லா ஹிட் ஆச்சுன்னு அர்த்தம். நான் தெரியாம ரெஜிஸ்டரிங் போடுறேன் பார்த்தீங்களா, இங்கே 200 கொடுத்துருக்கு, ஆனால் இட் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் டு த சேம் பேஜ். அப்போ வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு கொடுக்குது. ஓகே, இங்கே பாருங்க, லாகின் பதிலாக தப்பாக போட்ட ஸ்பெல்லிங் 200 ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, ஆனால் நமக்கு அந்த ப்ராப்பர் ஸ்க்ரீன் வரல. அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, எந்த மாதிரி தப்பான ஏபிஐ கொடுத்தாலும் அவன் இந்த மாதிரி வெறும் ஃபேஸ்புக் அப்படின்ற லோகோ மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறான். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஆல் ரைட், லெட் அஸ் கம் பேக் டு இயர். ஸோ அப்போ இந்த இன்சோமினியா விட்டுடுங்க. போஸ்ட்மேன் இம்பார்ட்டன்ட், இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பான். இந்த இப்போ நான் கொடுத்த கண்டென்ட்ல அவன் எதை கேட்குறானோ இல்லையோ, ஃப்ரேம்ஒர்க்ஸ் பற்றின கேள்வி கண்டிப்பாக இருக்கும். ரைட், ஃப்ரேம் ஒர்க் நான் என்ன அதை வச்சு என்ன பண்ண போகிறேன் கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும். இது நிசப்தமான உண்மை. சரி மோகன், இதெல்லாம் படிச்சிட்டோம். இதை தாண்டி நான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா லைட்டாக இப்போ நான் பண்ணிட்டேன் மோகன், என் லேப்டாப்பில் ப்ரோக்ராம் போட்டேன், அந்த ப்ரோக்ராமை நான் ஸ்ட்ரக்சரிங் பண்ணேன், ஸ்ட்ரக்சர் பண்ண ப்ரோக்ராமை ஃப்ரேம் ஒர்க்கில் மாற்றிட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும், உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் உலகளாவிய இடத்துல மக்கள் எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா ஒரு காமன் பிளேஸில் இருக்கணும். இதுக்கு பேர் தான் ஹோஸ்டிங், டிப்ளாய்மெண்ட் சொல்லிட்டு கம்பெனியில் சொல்கிறாங்க இல்லையா? அது என்ன அர்த்தம், உங்கள் லேப்டாப்பில் ரன் ஆகிட்டு இருக்க கோட் உங்கள் லேப்டாப்புக்கு மட்டுமே சொந்தம். அது ஒரு லோக்கல் ஹோஸ்ட். இதை நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் தெரியுற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் போய் டிப்ளாய் பண்ணணும். அது கிளவுடு. அப்போ டிப்ளாய்மெண்ட் ப்ளஸ் கிளவுட். ஒரு அமேசான்லேயோ இல்லை ஒரு ஏடபிள்யூஎஸ்லையோ இல்லை அந்த கோடாடி மாதிரி வெப்சைட் வாங்கி வெப்சைட்டில் பே பண்ணி அவங்ககிட்ட இது கொடுத்து அவங்ககிட்ட உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணி கொடுத்துருவான். ஹோஸ்ட் பண்ண என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒன்று யூஆர்எல் கிடைக்கும். இப்போ நீங்கள் facebook.com இருக்காது. என்ன நடந்தது, முதல்ல மார்க் ஜூக்கர்பர்க் வந்து அவரோட லோக்கல் லேப்டாப்பில் ஒரு ப்ரோக்ராம் போட்டார். அது நீங்கள் சோஷியல் நெட்வொர்க்னு ஒரு படம் இருக்குது, எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல, இல்லாட்டி நீங்கள் போய் பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் நினைக்கிறேன். சோஷியல் நெட்வொர்க்ன்றது இந்த ஃபேஸ்புக்கோட எவல்யூஷன். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு, அந்த விஷயத்தை எல்லாருமே பார்க்கணும்னு என்ன பண்ணியிருப்பார், அவர் காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்கில் புஷ் பண்ணியிருப்பார். அப்போ அந்த காலேஜில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போது அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது டிப்ளாய்மெண்ட்ன்றது. அப்போது இது எல்லாம் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட் நம்ம எப்படி பண்ணலாம்,
அதுக்கு என்னென்ன கிளவுட் தேவை, வாட் இஸ் பேசிக்கலி டிப்ளாய்மெண்ட். இப்போ நான் வீட்டில் நல்லா டான்ஸ் ஆடுறேன், ஓகே, பட் அதனால என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. அரங்கேற்றம்னு ஒன்று நடக்கும் ஒரு காலத்தில் இல்லையா? இங்கே லோக்கலாக டான்ஸ் ஆடுறவங்க ஒரு க்ரௌடில் ஆடியன்ஸ் முன்னாடி ஆடும்போது they'll கெட் ரெகக்னைஸ்ட், ரைட்? அதே மாதிரி நான் மிமிக்ரி நல்லா பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் வீட்டில் பண்ண ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு ப்ரோக்ராம், விஜய் டிவி மாதிரி ப்ரோக்ராமில் போய் நான் என்ன அனௌன்ஸ் பண்ணணும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்கள் லேப்டாப்பில் லோக்கலில் ரன் ஆகிட்டு இருக்க ப்ரோக்ராமை எல்லாருமே பயன்படுத்தணும், எல்லாருமே அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராமை கொண்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு காமன் பிளேஸில் வைக்கிறோம் இல்லையா? இதுக்கு பேர் தான் டிப்ளாய்மெண்ட். அப்போ டிப்ளாய்மெண்ட்ன்றது நம்ம அமேசான்லேயே பண்ணலாம். ஃப்ளாஸ்க் டிப்ளாய் அமேசானை பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுவான், லிங்க் அனுப்புவான். அப்போது நாளைக்கு உங்களோட அப்ளிகேஷன் யாராவது பயன்படுத்த விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த லிங்க்கு ஷேர் பண்ணி, இங்கே பாருங்க என்னோட வெப்சைட் வந்து அமேசானில் இருக்குது, வேணும்னா பயன்படுத்திக்கோன்னு சொல்லலாம். நீங்கள் அந்த வெப்சைட் வந்து ப்ராப்பர் வெப்சைட்டாக இருக்குனாக்கா நீங்கள் அதுக்கப்புறம் மானிட்டைஸ் பண்ணலாம். வெப்சைட் ஆக்சஸ் பண்ணன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அப்போது நம்மளோட கரிக்குலம்ல இது எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். இது கூட சீக்வல் வந்து பேசிக் கவர் பண்ணுவோம். ப்ளஸ் சில பேர் வந்து பேசிக்ஸ் வேணும், சீக்வலுக்காக 2-3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு சீக்வலோட அட்வான்ஸ் சொல்லி தருவோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீக்வல் பேசிக் கற்றுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நோ சீக்வல். நோ சீக்வல்னா மாங்கோ டிபின்னு சொல்லுவாங்க. இதை பற்றியும் நம்ம புரிஞ்சுப்போம், புரிதலில் இருப்போம். ஓகே, ஸோ குயிக்காக இந்த ஃபைல் உங்களுக்கு அனுப்புகிறேன் சேட்டில். ஏபிஐ லேர்னிங் பற்றி அந்த ஃபீட் அதுவும் கொடுத்துட்டேன். அண்ட் போன வாரம் பார்த்த அந்த ஃபைல்ஸை நான் கையோட அனுப்பிடுறேன் பாருங்க. அண்ட் போன வாரம் எதுவும் பார்க்கல, யாரும் வரி பண்ண வேண்டாம், சும்மா இதே மாதிரி தான் ஒரு சிலபஸ் பார்த்தோம். பட் இன்னைக்கு பார்த்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாட் ஆர் வி கோனா டு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் ஐல் கிவ் அ ஷார்ட் ரிலாக்ஸேஷன் டைம், டீ காஃபி குடிக்கிறதுக்கு இல்லை, இந்த கண்டென்ட்டை கோ த்ரூ பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நான் கொடுத்த இந்த ஃபைல், எந்த ஃபைல்னால் இப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அனுப்புகிறோம் பாருங்கள், டுவர்ட்ஸ் ஜாபு அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதை ஒரு கிளான்ஸ் பாருங்கள். இதுதான் நம்மள கரிக்குலம், பைத்தான் கரிக்குலம். இதில் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளே போய் பயங்கரமாக நீச்சல் அடிப்போம். ஓகே, கோ த்ரூ இட் ஒரு 2-3 மினிட்ஸ். இதை போங்க, இதில் இருக்க டவுட்ஸை கேளுங்க. அண்ட் அப்பப்போ நான் லிங்க்டின்ல இருந்த போஸ்ட்லாம் அனுப்புவேன், ஃபாலோ பண்ணுங்க. லிங்க்டின்ல வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. அப்பப்போ இந்த அப்ஜெக்டிவ் டைப்ஸ் மாதிரிலாம் நான் கொடுப்பேன். என்ஷூர் தட் யூ லேர்ன் அவுட் ஆஃப் இட். இது ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கலாமா மக்களே? ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுறீங்களா? எஸ், நோ, மேபி. Yes, Mohan. யா ஒரு 2 மினிட்ஸ் நான் அப்படியே இருக்கேன், கோ த்ரூ பண்ணுங்க. மோன் ஆல் டன் மோன், இல்லை பெருசாக டவுட் இல்லை இருக்காது, பட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லாத பட்சத்தில் அடுத்த ஸ்டெப், பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். ஓகே.
அண்ட் எத்தனை பேருக்கு என்னோட யூடியூப் சேனல் பற்றி தெரியும் மக்களே? I know this. எனர்ஜி நான் எல்லாத்துலயும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கவனம். வெரி குட் ஜி. கைஸ் கேட்டிங்களா? எல்லாரும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. பெருசா இல்லைங்க. இது என்னன்னா கொரோனா ஸ்டார்ட் ஆகும்போது வீட்டில் சும்மா இருக்குமேன்னு சொல்லிட்டு போட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 இயர்ஸ் 2 இயர்ஸ்லாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோஸுமே எடிட் பண்ண வீடியோ இல்லைங்க. நான் லைவாக ரேண்டமாக கிளாஸ் எடுப்பேன். அப்படியே தப்புக்கடின்னு தூக்கி வீடியோஸில் போட்டுருவேன் நான். இதுவே வந்து எனக்கு தெரியாது எடிட்டிங்லாம். யூ கேன் சி இட் ரைட் 3 இயர்ஸ் பேக்குன்னு இருக்கும். பட் இது ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்கும். ஓகே, அதுக்குன்னு 3 வருஷம் இருந்தாலும் அவுடேட்டட் கண்டென்ட்லாம் இல்லை, ப்ராப்பர் கண்டென்ட் தான். பட் இதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டும் நான் ஜூம் ஷேர் பண்ணாலும் யூடியூப்லேயும் போட்டுருவேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ண வைங்க. ஸோ அடுத்த வாரம் வரத்துக்குள்ள நான் 1000 சப்ஸ்கிரைபரோட வரணும்னு எதிர்பார்க்குறேன். வில் சி. ஓகே, மார்க்கெட்டிங் திஸ் இஸ் வெரி நீடட் இல்லைங்க. எஸ், ஐ நோ த கண்டென்ட், பட் எனக்கு கண்டென்ட் தெரியுன்றதை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். ஷில்பா ஏதாவது கேள்வி கேட்டிங்களா? ஆன்சர் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இல்ல மோகன், என்னோட யூடியூப் சேனல் தெரியுங்கிறதுக்காக ஆண்ட்ரைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களா ஷில்பா? பண்ணல மோகன். வெரி குட், வெரி குட், சப்ஸ்கிரைப் மோகன் பண்ணியாச்சு மோகன். வெரி குட் விஜி, தேங்க்யூ. மோகன் ஒன் ஹெல்ப். டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் இல்லையா? இல்ல, ஓகே, மொபைல்ல கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க அனுப்பின ஃபைல்ஸ் எதுவும் சப்போர்ட் ஆகல. மெயில் பண்ண முடியுமா ஆமா, அந்த? ஒன்றும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கிளாஸோட எண்டிங்லையும் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு கூகுள் டிரைவில் போட்டு லிங்க் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன். அதை நீங்கள் எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், தேங்க்யூ. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சிந்து? நான் எப்பயோ பண்ணிட்டேன், ஆனா ஃபாலோ தான் இன்னும் ஐ மீன் நீங்க உங்க கண்டென்ட் இன்னும் ஓபன் பண்ணி ஃபாலோ பண்ணல, அவ்வளவுதான். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணியாச்சு. இல்லை, நீங்கள் படி சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், அப்புறம் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெதுவாக, நாட் அன் இஷ்யூ. ஆல்ரைட், 2-3 மினிட்ஸ் அடுத்த கண்டென்ட்குள்ளே போகலாம். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஒரு 14-15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சது என்னன்னா, ஒரு விஷயத்தோட பேக் ட்ராப் தெரியணும் நமக்கு. ரைட், இந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா இந்த ப்ரோக்ராம் ஏன் போடுறோம், இதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா இட்ஸ் பிகம் ஈஸியர். நம்ம எடுத்தோன்னு கோடு போடுறதுல பயன் இல்லை. கோடு இப்போ இருக்கக்கூடிய ChatGPT, ஜெமினி எல்லாம் கோட் கேட்டால் கொடுத்துரும். பட் அந்த கோடு ஏன் போடுறோம், லாஜிக்கல் ஸ்கில்ல தாங்க நம்ம டெவலப் பண்ண போகிறோம். சின்டாக்ஸ் பற்றி ஃபோக்கஸே பண்ண மாட்டோம் ரொம்ப. ஓகே, பட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஜஸ்ட் பிரிங் them அப், நம்ம கிளாஸுக்கு கொண்டு வாங்க. இது ரொம்ப நாளாக பிளான் போட்டதுங்க. நடுவில் நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் 2-3 இன்ஸ்டியூட்டோட டைப் வச்சுருந்தேங்க. சிம்பிளி லேர்ன் எல்லாருக்கும் பரிச்சயம். அவங்களோட டைப் வச்சு ஐ வாஸ் டூயிங் சம் கோர்சஸ். அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஹேண்டல்டு வித் ஆப்டர், உங்களுக்கு தெரியும் LMS மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் கனெக்டில் இருந்தேங்க. ஸோ நம்ம பர்சனலாக கனெக்ட் மிஸ் ஆச்சு. ரைட், எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி நிறைய பேர் கேட்டு அவங்களுக்குலாம் எடுக்க முடியாமல் போயிருச்சு. தென் ஐ டிசைடட் நோ இட்ஸ் ரைட் டைம் ஃபார் மீ டு டேக் அ பர்சனல் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இருந்து ஆஃப்டர் 6 months. ஆமாங்க, யா கோபாலுக்கு தெரியுங்க. கிட்டத்தட்ட வாஸ் ஃபாலோவிங் மீ ஃபார் லாங். மோகன், நீங்க ஆக்சுவலி இது ரொம்ப என்தூசியாஸ்டிக். ஐ மீன் ரொம்ப ட்ரெயின் பண்றதுல இருக்கு. நீங்க யூடியூப்லயே நல்ல ஒரு வீடியோ கண்டென்ட் பண்ணி போலாம்ல. ஆமா சுகு, இப்போதாங்க எனக்கும் தெரிஞ்சது. இதுக்கப்புறம் தாங்க பிளான் போடணும். ஆக்சுவலா என் கலீக் ஒருத்தர் கனடால இருக்காரு. ஓகே, அவர் வந்து டெவாப்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஐ மீன் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பெஸ்ட் அப்படி அதில் லைக் அந்த ஸ்டீஃபன் இருப்பான்ல, ஸ்ட்ரிங் ரெக்கார்டிங். ஸ்டீஃபன் மார்க். ம், இல்ல, ஸ்டீஃபன் மார்க்னு ஒரு AWS கோச்சர் ஒருத்தர் யூடியூப்ல இருப்பாரு. ஓகே அவர் மாதிரி கண்டென்ட் போடுறதுக்கு இன்னைக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப பெஸ்டா இருக்கும். சூப்பருங்க, ட்ரை பண்ணலாம். அதுதான் நம்ம கையில் இருக்கு. நம்ம குட் இன்சைட்ஸ். I'll pick it up. நானும் அப்படி தான் பார்த்தேன். ஏன்னாச்சு நடுவில் கிளாஸ். ஹலோ ஹலோ, வாய்ஸ் கட் ஆகுது மோகன். ஹலோ ஹலோ மோகன், கேக்குதா? ஹலோ, ப்ராப்பர் மைக்கு, நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே இருக்கு. அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும்.
ஆனா இப்போ நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பைத்தானுக்கே ஒரு பெஸ்ட் கண்டென்ட் ஒரு ஒரு 2 ஐ மீன் கொரியன் லேடிஸ் போட்டிருப்பாங்க. பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க ஆல்ரெடி. ம் 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 உங்களை விட பெஸ்டா பண்ணுவீங்க நீங்க. ஓ தேங்க்யூ ஜி, டெஃபினட்டா. குட் டு ஹேர், குட் டு ஹேர். மக்களே, அப்பப்போ நீங்க, நான் மட்டும் இல்லை, நீங்களும் இந்த மாதிரி எனக்கு பூஸ்டப் கொடுக்கலாம். ரைட், போலாம் அடுத்த கட்டத்துக்கு. ஆல் குட் வித் ஃபைல் நிவேதாஜி? Yeah, Mohan, proceed. குட். ரெஸ்ட் Yes, ஆஃப் யூ? continue பண்ணலாம். Yeah, Yes, Mohan. Mohan. வெரி குட். இப்போ இன்னைக்கு டே போட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன், ஸோ தட் வி நோ வாட் டே வாட் வி கவர்ட் அப்படின்னுட்டு. ஸோ இன்னைக்கு வந்து 31. Relation, understanding. ரைட். முதல்ல நமக்கு தேவையானது பைத்தான். அதை எங்கே போய் இன்ஸ்டால் பண்ணுவோம்னா python.org அப்படின்ற வெப்சைட்டில் தான் போய் பார்ப்போம். ரைட். இந்த வெப்சைட்டில் டவுன்லோட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்ஸ்க்கு நேராக இருக்கக்கூடிய வெர்ஷன் தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான். முக்கியமான விஷயம், எல்லா கம்பெனியுமே லேட்டஸ்ட் வெர்ஷன் பைத்தானில் தான் அவங்களோட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா நோ. ஒரு சில கம்பெனி இன்னமும் 3.10 வச்சுருக்காங்க. நான் விப்ரோவில் இருக்கும்போது தேவர் யூசிங் 2.7. ஓகே, ஸோ கம்பெனிஸ் வந்து இது ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்தது. ஓகே, ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷனை எல்லாருமே பயன்படுத்துவாங்கன்னா நோ. இப்போ நம்ம கிளாஸோட ஸ்டார்டிங்கில் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் 3.14 சொன்னதால இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்லையும் நம்ம 3.14 ஒர்க் பண்ணுவோம். நாளைக்கே வந்து உங்கள் கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அவன் தெளிவாக சொல்லுவான், இந்த ப்ராஜெக்ட்டுக்கான பைத்தான் 3.10 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் லேப்டாப்பில் 3.10 வெர்ஷன் ஆஃப் பைத்தான் வச்சுருக்கணும். ஓகே, மோன் ப்ரோக்ராமில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னாக்கா 3.10 போட்ட பைத்தான் ப்ரோக்ராமை காப்பி பேஸ்ட் பண்ணி 3.14 வெர்ஷனில் போட்டால் ஒர்க் ஆகும். பட் டிப்ளாய்மெண்ட்டுன்னு போகும்போது உள்ளுக்குள்ளே அந்த பில்டு ரன் ஆகும். அந்த பில்டு ரன் ஆகிறதுக்கு இது 3.10 3.14 அவன் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பான். அங்கே தான் மாட்டுமே தவிர நம்மளோட லேர்னிங்க்கு நம்மளோட ட்ரைனிங்க்கு வெர்ஷன் கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அரிதினும் அரிது. ஓகே, ஸோ அதனால பாயிண்ட் என்னன்னா, there are 2 things I have discussed here. ஒன்று, லேட்டஸ்ட் வெர்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். Things to know. A single laptop can have any version of Python. Installing any new version will not affect any of the version we have so far. Okay, நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறதுனால பழைய வெர்ஷன் ஆஃப் பைத்தானுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, இந்த இடத்துல ஒரு கேள்வி நான் எதிர்பார்க்குறேன். ட்ரை டு கம் அப் வித் சம் கொஸ்டின். எக்ஸாக்டாக அந்த வெர்ஷனிங்கில் உங்கள் லேப்டாப்பில் 3.10 3.12 3.14 இருக்குது. நம்ம கிளாஸில் வந்து 3.14 ப்ரோக்ராம் போட போகிறோம். இங்கிருந்து ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணும், சென்சிபிளான கொஸ்டின். என்னன்னு கேளுங்க பார்ப்போம். விஜி, நம்ம போட்ட ப்ரோக்ராம் எல்லா வெர்ஷன்லயும் பண்ண முடியுமாண்ணா? பண்ணலாம், அது பண்ணலாம். தட்ஸ் ஆல்சோ குட் கொஸ்டின். தாராளமாக பண்ணலாம். 3.10 12 14 பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. இன்னும் இதை சார் லைட்டாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக வாங்க. Compatibility. Compatibility is what exactly Vijay also said. Correct. It has a compatibility. 3.10 இருந்து 3.14 13 அந்த மாதிரி ஸ்விட்ச் ஓவர் பண்ண முடியுமா? பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். உங்களோட கேள்வி நான் எதிர்பார்க்கிற கேள்வி நீங்க உங்களோட கேள்வியோட கிட்டத்தட்ட லைட்லி கனெக்டட். நீங்க சொன்னீங்க 3.10 வெர்ஷன்ல பண்ணது வந்து 3.14ல வந்து பண்ணா எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னா, 14ல பண்றது 10. அதுக்கு ஓல்டர் வெர்ஷன் சப்போர்ட் ஆகும். பண்ணலாம். அப்போ ஒரு ப்ரோக்ராமை எந்த வெர்ஷன்ல பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை.
ப்ராப்ளம் இல்லை. எஸ், ஓகே ப்ரோக்ராம் போடாம இருந்தால் தான் ப்ராப்ளம். ஓகே மோகன், அண்டர்ஸ்டுட். கமான், அந்த ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்குறேன். சொல்றவங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ். ரைட். இப்போ இந்த ப்ரோக்ராம் எதில் ரன் பண்ணணும் ஐடியா இருக்கா? ரன் பண்ணுவோம் இந்த சென்ஸ் புது வெர்ஷன்ல தானே பண்ணுவோம். இல்லைங்க, இப்போ நீங்க லெட்டர் எழுதுறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. பட் எதில் எழுதுறேன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குல்ல. மெயிலில் அனுப்ப போறீங்களா, போஸ்ட் கார்டில் அனுப்ப போறீங்களா, வேற ஏதாவது பேப்பர் எழுத போறீங்க இருக்குல்ல. அதே மாதிரி பைத்தான் டவுன்லோட் பண்றது இன்ஸ்டால் பண்ணது ஓகே. அந்த பைத்தானை ரன் பண்றதுக்கு ஒரு டூல் தேவை இல்லைங்க விஜி. ஓகே, அதுவும் ஆமா. சேம் வெர்ஷனாக இருக்கணும். அங்கதான் பாயிண்ட். ஸோ நீங்க ரன் பண்ணக்கூடிய பைத்தான் வந்து பைச்சாம்ல ரன் பண்ணலாம், விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல ரன் பண்ணலாம், ஜூபிட்டர்ல ரன் பண்ணலாம். இதெல்லாம் நிறைய இருக்கு. நம்ம வந்து கிளாஸ்ல இந்த மூணுத்தையும் பார்ப்போம் டெஃபினட்டா. பாயிண்ட் என்னன்னா, நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ என் லேப்டாப்ல 3 வருஷனா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க பைச்சாம் கிரியேட் பண்ண பிறகு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னாக்கா, யூ கோன வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட். ஏன்னா உங்க லேப்டாப்ல 3 வருஷன் இருக்கீங்க பாருங்க. 3.10ல வந்து நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, 3.2ல ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, 3.14ல இன்னொரு ப்ராஜெக்ட் பண்றீங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நீங்க எப்பவுமே 3.10 சூஸ் பண்ணணும். இது ரன் பண்ணும்போது நீங்க எப்பவுமே 3.12ல சூஸ் பண்ணணும். சேல்ஸ் ரன் பண்ணும்போது நீங்க எப்பவுமே 3.14 சூஸ் பண்ணணும். கரெக்ட் தானேங்க மக்களே? எஸ் மோகன். ரெஸ்ட் ஆஃப் யூ இன்னொரு வாட்டி Yeah, சொல்லுங்க மோகன். அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்கான வெர்ஷன்ல தான் ரன் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன் நான். ஓகே, ம். அப்போ அந்த பர்டிகுலர் வெர்ஷன் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? அதில் டவுட் அதில் ஒரு இருக்கு. எங்க இடத்துல போய் சூஸ் பண்ணணும்? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த வெர்ஷன்ல எப்படி ரன் ஆகணும்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ப்ரொவைடர் ப்ரொவைடர் இல்லை. இங்கே தான் என்ன பண்ணுவோம்னா, நம்மள பைச்சாம்ல ரன் பண்ணாலும் சரி, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? வில் பி கிரியேட்டிங் வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட். ஓகே, அது என்னன்னா, முதல்ல வந்து இந்த ப்ரோக்ராமை எங்க ரன் பண்ண போறீங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்? செட் பண்ணி வச்சிருவோம். இதுக்கு பேர் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க என்னோட ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா இந்த எல்எம்ஏஸ்ன்னு இருக்கும். இதில் வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் அந்த என்விரான்மெண்ட்டை முதலே கிரியேட் பண்ணிடும். அப்போ நாளைக்கு வந்து நீங்கள் திடீர்னு சேல்ஸ் ப்ராஜெக்ட் போறீங்கன்னா, அந்த சேல்ஸ் ப்ராஜெக்ட்ல நீங்கள் என்ன என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் விஜின்னு போட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பேன். அப்போ விஜின்ற என்விரான்மெண்ட் 3. அதாவது ஐடென்டி 3.10க்கு ஒரு நேம், 3.12க்கு ஒரு நேம், 3.14க்கு ஒரு நேம் வச்சுட்டு ஒரு தடவை நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெர்ஷன் அசைனாக இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் பின்னாடி சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு புரியுதா? ஒரு வெர்ஷனுக்கு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுவீங்க, அந்த என்விரான்மெண்ட்ல அந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணணும். ஒரு டவுட் மோகன், இது வேற ஒரு என்விரான்மெண்ட்ல ரன் ஆகாதா? ரன் ஆகும். நான் திரும்ப அதான் சொல்றேன், வேற ஒரு என்விரான்மெண்ட்ல ரன் பண்ணா டெஃபினட்டா ரன் ஆகும். இப்போ பிரச்சனை இல்லை. நாளைக்கு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ், விஜய் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. நீங்க இப்பதானே சொன்னீங்க எந்த வெர்ஷன்ல போட்டா ரன் ஆகும்னு சொல்லிட்டு. ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு லைப்ரரி தேவைப்படுது விஜய். ஓகே, Okay. பாண்டாஸ் தேவைப்படுது. இதுக்கு வந்து இன்னொரு லைப்ரரி தேவைப்படுது. இதுக்கு வந்து மேட்லாப். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ப்ராஜெக்ட் 1 சூஸ் பண்றீங்க. ப்ராஜெக்ட் 1ல என்ன பண்ணீங்கன்னாக்கா 3.10 ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஒரு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் which is project 1
என்விரான்மெண்ட். இது எப்படி கிரியேட் பண்ணுவது நேம்லாம் பின்னாடி சொல்லி தரேன். விஜி மெட்டா என்விரான்மெண்ட், விஜி சேல்ஸ் ஸ்பெல்லிங்ல அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்க என்ன 3 என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க விஜி. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்க தான் வருஷன் டு வருஷன் மாத்தி ஒர்க் பண்ணலாம்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு வாண்டடா ப்ராஜெக்ட் 1 எடுத்துட்டு போயிட்டு இதுல ரன் பண்ண என்ன ஆகும்? அதான் உங்க கேள்வி. ஆமா மோகன். கைஸ், மத்தவங்களுக்கு புரியுதா அவங்க கேட்ட கேள்வி? யா சார். குட். ரெஸ்ட் ஆஃப் யூ? புரியுது மோகன். சூப்பர். இப்போ என்ன பிரச்சனை, ப்ராஜெக்ட் 1க்கு என்ன லைப்ரரி தேவை? பாண்டாஸ் தேவை, கரெக்டா? ஆமா. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, வாண்டடா 3.0ல போய் ரன் பண்ணனா நீங்க திருப்பி என்ன பண்ணணும், 3.0ல போயிட்டு பாண்டாஸ் பாண்டாஸ் இன்ஸ்டால் பண்ணணும். புரியுதா? ம். நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட், நாளைக்கு ஆக்சுவலா மெட்டா ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா நீங்க கிளைண்ட்டுக்கு அனுப்பும்போது கிளைண்ட் என்ன கேட்பானா, நம்ம ப்ராஜெக்ட் பாண்டாஸே தேவைப்படும், எதுக்கு நீ பாண்டாஸ் போட்டிருக்கேன்னு கேட்பான், கரெக்டா? ஆமா. இந்த ப்ராப்ளம் அவாய்ட் பண்றதுக்காக தான் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அவனுக்கு வேலையை அவன் இடத்துல பண்ணுங்கன்றது தான் மீனிங், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் வந்து ஒரு வீடு வச்சிருக்கேன், நானும் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணோம்னா முட்டாள்தனம் பண்ணிட்டோம். ஒரு டிமார்ட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு தேவையான பொருட்களை ஒண்ணா வாங்கிட்டோம், ஒண்ணா பில் போடுறோம். அவர் என்ன கேட்பார்னா, மோகன் நான் வந்து ஜாம் யூஸ் பண்ண மாட்டேன், நீ எதுக்கு ஜாம் வாங்கினன்னு கேட்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், நீங்க வெஜிடேரியன் தானே, நான் எதுக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட் வாங்கினேன்னு கேட்பான். அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும், என் ரூமுக்கு தேவைப்படக்கூடிய பொருளை நான் தனியா வாங்கிக்கணும், அவர் ரூமுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் அவர் தனியா வாங்கிக்கணும். சோ தட் எங்களுக்குள்ள இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாது, கரெக்டா? ஓகே. சோ இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்றதுக்கு தான் அந்தந்த என்விரான்மெண்ட் இது வந்து யூஸ் பண்றோம். மத்தபடி எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஆன் த பாயிண்ட், எஸ். ஓகே. கன்ஃபியூஷன் சொல்றது கான்ஃபிளிக்ட் வரும் பின்னாடி. பில்ட் பண்ணும்போது கிளைண்ட் கண்டிப்பா கேட்பான், தேவையில்லாத என்விரான்மெண்ட் லைப்ரரி எதுக்கு நீ போட்டேன்னு கேட்பான். ஏன்னா ஒரு பில்டு ரன் ஆகும்போது விஜி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி லைப்ரரிஸ் எல்லாம் ஒரு வாட்டி ரன் ஆகும், இன்ஸ்டால் அப்ப என்ன கேட்பானா, தேவையில்லாத லைப்ரரி எதுக்கு நீ அன்ஹண்ட்ரடா பில்டில் போட்டு ரன் பண்ண. அப்ப அது ஒரு மெமரி கன்சியூம் பண்ணும், அது ஒரு எஃபிஷியன்சி பிரேக் பண்ணும் இல்லையா? ஓகே. எஸ், காட் இட். Thank வெரி you. குட். ஐ ரியலி அப்ரிஷியேட். So நைஸ். best practice environment create பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் வந்து செட்டப் பண்ணணும். எஸ், பெஸ்ட் ப்ராக்டிஸ் விட இட் இஸ் மஸ்ட்னே நான் சொல்லுவேன். யூ ஹாவ் டுன்னு சொல்லிடுறேன் நான். ஓகே. ரைட். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், 3.14 டவுன்லோட் பண்ணுறேன். ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். இந்த இடத்துல போயிட்டு ஐ எம் ட்ரைங் டு ஓப்பன். மேக்கில் ரொம்ப சிம்பிள், இங்கே பாருங்கள், கண்டினியூ கொடுக்குறேன், அக்ரி கொடுக்குறேன், இன்ஸ்டால் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து இன்ஸ்டால் சாஃப்ட்வேர். இதுவே நீங்கள் விண்டோஸில் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க, குட்டி குட்டி செக் பாக்ஸ்லாம் இருக்கும், செக் பாக்ஸ்லாம் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. யா, எனக்கு வந்துருச்சு, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. க்ளோஸ், மூவ் டு பின், அவ்வளோதான். எனக்கு 3.14 வந்து விழுந்துருச்சு என் லேப்டாப்பில். ஓகே, அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க, ஐ ஹெல்ப் யூ இன் பிட்வீன். டூ த ஸ்க்ரீன் ஷேர், I'll help you how to do this activity. I strongly believe மக்களே, இது வரைக்கும் பார்த்த இந்த 1 hour கிளாஸ் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்படி நான் கேள்வி கேட்கும்போது கண்டிப்பா. சந்தோஷப்படுற மாதிரி ஆமான்னு சொல்லணும். கண்டிப்பா மோகன். நன்றி. எஸ். ஆனா அப்படியே திருப்பி கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது, எல்லாம் மனோட் பண்ணியிருக்கோம். நைஸ். டைம் எடுக்கும். அண்ட் அகைன் நம்ம சேனல்ல எங்கேஜா வச்சிருங்க. நான் இல்லாட்டி மக்கள் யாராவது இருப்பாங்க, they will definitely respond you. So ensure that you keep our channel engaged, not with the good morning, good afternoon messages, but with the technical messages. கேள்வி கேளுங்க. நான் இல்லாட்டி மக்கள் யாராவது இருப்பாங்க, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க.
நான் திரும்ப சொல்றேங்க, இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் மூலியமா படிக்கிறதுலோட பெனிஃபிட் என்னன்னா, உங்களோட மைண்ட் செட், ஃபார் எக்ஸாம்பிள் ஷில்பா ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க, நிவேதா ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க, சிந்து ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க, கோபால். அப்போ ஒருவரோட மைண்ட் செட் வரும்போது ஒரே ஒரு விஷயத்த 5 டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல நம்ம பறந்து விரிஞ்சு பார்க்கும்போது என்ன ஆகுனாக்கா நாலேஜ் பிகம்ஸ் வெரி ஹை. அப்படிதான் நான் கத்துக்கிட்டேன். சார் அவங்களுக்கு தெரியும், சுகுமாருக்கு தெரியும், கிட்டத்தட்ட நான் 2012 கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இஃப் சம்மோன் கம்ஸ் அண்ட் ஆஸ்க் மீ மோகன் எப்படி கத்துக்கிட்டேன்னா, நான் படிச்சு கத்துக்கிட்டது ஒன்று. ரெண்டாவது, உங்களை மாதிரி கிளாஸ் எடுக்கும்போது என்ன ஆகுனாக்கா கேள்விகள் வேற வேற பரிமாணத்துல வருங்க. அவன் ஒரு கேள்வி கேட்பான், இவன் ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் தான் மேட் மீ அ பெட்டர் ப்ரோக்ராமர். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் ஸ்டில் ட்ரைங் டு பி அ பெட்டர். பட் அட்லீஸ்ட் வேர் ஐ வாஸ் அண்ட் வேர் ஐ எம் நோன்ற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கேள்விகள் இருந்ததா பிறந்தது. ஓகே, யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணீங்கன்னா 3.14 வெர்ஷன் ஆஃப் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத குயிக்காக சொல்லிடுவேன். மோகன் நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். விஎஸ் 3.14 கோடோட வெர்ஷன் இன்டெகிரேட். ஆமா, லாஸ்ட் வீக்கே நான் பண்ணிட்டேன் ஆக்சுவலா அது. வெரி சரி குட். நான் டவுன்லோட் பண்றேன். ஸோ ஷேர் பண்ற ஸ்க்ரீனா. அப்சல்யூட்லி எஸ். மோஸ்ட் ஸ்மால் டவுட்டு. இப்போ நான் ஆல்ரெடி கண்டிப்பா. விஎஸ் கோர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், விஎஸ் கோட. ம்ஹும். ஸோ அதில் ஆல்ரெடி பைத்தான் நான் இன்டெகிரேட் பண்ணிட்டேன். அது என்ன வெர்ஷன் இன்டெகிரேட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது? என்வரான்மெண்ட்லி செட்டிங்ல இருக்குங்க, செட்டிங்ல பண்ணா காமிச்சிடும், நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. பட் பைசாமும் போட்டு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அது நான் ஆக்சுவலாக இப்போ நான் ஆஃபீஸ் லேப்டாப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வேண்டாம் ஆஃபீஸ் வேண்டாம். லேப்டாப் பைச்சாம் நாட் ரெக்கமெண்டட். ஸோ நான் என்னோட பர்சனல் லேப்டாப் நான் அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறேன். சரிங்க சரிங்க. ஓகே. ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகலைங்க. அதுலயா? மோகன் 3.13ல ஆல்ரெடி பண்ணலாம். பண்ணி Keep it போயிட்டு as இருக்கு. is. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்ல? அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க, தப்பு இல்லை. எஸ். ஓகே. என்டையர் ஸ்க்ரீன் ஷேர். அண்ட் ஒன் மோர் திங், மோன் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு வெர்ஷன் ஆஃப் பைத்தான் இருக்கு, நான் அதிலே கடந்து டிராவல் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக டிராவல் பண்ணுங்க. ஓகே, 3.14.2 இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க விஜய். அவ்வளோதான், டவுன்லோட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே. டபுள் கிளிக் பண்ணுங்க. அப்படியே கீழே கீழே யூஸ் அட்மின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இன்னொரு லைன் இருக்கு பாருங்க, ஆட் ஆட் பைத்தான் பைத்தான். இதை வந்து எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா இது கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு போயிடும். பட் நம்ம அப்படி போகக்கூடாது. ஏன் அதை கிளிக் பண்றோம்? வாட் இஸ் த நீட் ஃபார் தி? ஏதாவது ஐடியா இருக்கா? ஆட் பைத்தான் டாட் இஎக்ஸி டு த பாத் ஏன் கொடுக்குறோம்? எனி ஐடியா? அது கொடுக்காட்டியும் ஒர்க் ஆகும், அது கொடுக்காட்டியும் ப்ராஜெக்ட் டெஃபினட்டா ஒர்க் ஆகும். பட் ஏன் கொடுக்குறோம்? அது அந்த பர்டிகுலர் பாத்ல போய் செட் ஆகணும். அப்படின்னா தான் கரெக்டான அவுட்புட் அண்ட் அதோட மதர் இதுல இருந்து ஆன்சர் கரெக்டா வரும் எனக்கு தெரிஞ்சு. இல்ல, இன்னும் கொஞ்சம் not exactly என்விரான்மெண்ட் வேரியபிள். கரெக்ட். ஸோ இந்த ஆட் பைத்தான் டாட் டிஎக்ஸ்ன்னு கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, நம்மளோட லேப்டாப்ல ஒருத்தரோட லேப்டாப்லயும் there is a ஆக்டிவிட்டி கால் என்விரான்மெண்ட் வேரியபிள். அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் போயிட்டு இது விழுந்துரும். இதனால என்ன பிரயோஜனம் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திங்க் பண்ணி பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ரிலேட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் நான் நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. ஐம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் இட் அகைன் பிகாஸ் தட்ஸ் மை டியூட்டி. நான் ஒரு காலேஜுக்கு போறேன். ஓகே, ஐ எம் அ லெக்சரர் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் காலேஜ். ஓகே, என்ன நடந்துச்சுன்னா, நான் உள்ள போன உடனே என்னோட பிரின்சிபல் என்ன பண்றாருன்னா, மோகன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். அப்போ அவருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும் தட் ஐ எம் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு, நாளைக்கு டெபுட்டியான்னு சொல்லிட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு போறேன். ஓகே, ஐ எம் ட்ரைங் டு கோ இன்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். அப்போ என்ன நடக்கும்? அந்த மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் யாருன்னே தெரியாது. அப்போ எனக்கு தேவைப்படக்கூடிய டியூ ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல என்னோட நேம பதிக்கப்பட்டதுனால மற்ற இடத்துக்கு போகும்போது நான் யாருன்னு அவங்கள ரெகக்னைஸ் பண்ண முடியல. இதே ஆஸ்பெக்ட் தான் ஒரு வெர்ஷன் ஆஃப் பைத்தான் உங்க லேப்டாப்ல ஒரு டிரைவ்ல ஸ்டோர் ஆகும். இப்போ உங்க விஜி ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாக்கா சி டிரைவ், யூசர், விஜி, ஆப் டேட்டா, லோக்கல், ப்ரோக்ராம், பைத்தான் 3.1.14 அப்படின்ற பாத்துல போய் ஸ்டோர் ஆயிருக்கு. நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால விஜி இந்த பாத்தை விட்டுட்டு டி டிரைவோ, சி டிரைவோ, டாக்குமெண்ட்டோ, டெஸ்க்டாப்போ என்ன மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அவங்க லேப்டாப்ல இருக்கோ அங்க போயிட்டு ஏதோ ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணும்போது சம்டைம் என்ன நடக்கும்னா, பிப் அப்படின்னு நீங்க கொடுக்கும்போது அது என்ன கேட்கும்னா, இந்த மாதிரி ஒரு லைப்ரரி இருக்கா, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கா, எனக்கு தெரியலேன்னுவாங்க. இப்போ என்னோட ரியல் டைம் சினாரியோட நீங்க ரிலேட் பண்ணீங்கன்னா, புதுசான மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் போகும்போது நான் யாருன்னு தெரியல, பிகாஸ் எனக்கு வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் மட்டுமே பழக்கம். சேம் திங். அப்போ உங்க லேப்டாப் என்ன பண்ணனா எப்பவுமே சி டிரைவ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன், நான் கம்பெனி அந்த காலேஜுக்கு போன உடனே அந்த பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு
ஒரு ஸ்டேடியத்தில் நிற்க வச்சு இல்லை ஒரு ஆடிட்டர் நிற்க வச்சு இவர் தான்ப்பா ப்ரொஃபஸர் இஸ் பட் பர்டிகுலர்லி சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் பட் நாளைக்கு உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காமனாக அனௌன்ஸ் பண்ணார்னா நான் எந்த கிளாஸுக்கு எந்த இடத்துல காலேஜ்குள்ள வந்தாலும் எனக்கு உண்டான டியூ ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தான் சி டிரைவில் நீங்கள் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாலும் நாளைக்கு டி டிரைவோ இ டிரைவோ எஃப் டிரைவோ எங்கே வந்து அந்த பைத்தன் ரிலேட்டடான விஷயங்கள் பண்ணாலும் உங்கள் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணும். அப்போது ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய பைத்தானை உங்களோட லேப்டாப் முழுக்க பரவி வைக்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் add python.exe to pathன்றது மீனிங். நம்பர் 2, நான் இதை செக் பண்ண விட்டுட்டேன். அப்போ என்ன பண்ணலன்னா நீங்கள் மேனுவலாக கூட போய் பண்ணலாம். உங்கள் லேப்டாப்பில் போயிட்டு ஆட் என்வரன்மெண்ட் ஒரு பார்த்துருக்கோம், அங்கேயும் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன், நுணுக்கங்கள்னு சொல்ல வரேன். நம்ம கிளாஸோட ப்ளஸ்ஸே அது தாங்க. எல்லாருமே இது பார்க்க மாட்டோம், பட் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கோர் தான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா வி பிகம் எக்ஸ்பர்ட்டி. நீங்கள் நோட் பண்ணி பாருங்க, ஒரு கம்பெனிலும் டெவலப்பர்ஸ் இருப்பான். அந்த டெவலப்பர் தாண்டி ஒரு எக்ஸ்பர்ட்டி இருப்பான். அவன் என்ன பண்ணியிருப்பான், இதெல்லாம் கற்றுக்கிட்டு இருப்பான், கோடிங் மட்டும் இல்லாமல். ஸோ ஐ வாண்ட் எவ்ரிபடி டு பிகம் அ எக்ஸ்பர்ட்டி. இப்போ இன்ஸ்டாலாவும் கொடுக்கலாமா கஸ்டமைஸ் கொடுக்கலாமா? டெஃபினட்டாக கஸ்டமைஸ் கொடுக்கறது பெட்டர். கிளிக் எல்லாமே செக்காக இருக்கான்னு பார்த்தீங்களா? எல்லாமே செக் ஆயிருக்கு. சூப்பர். இன்கேஸ் ஏதாவது செக் ஆகலைன்னா செக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணும்போது செக் பண்ணாமல் போட்டுட்டேன்னா பரவாயில்ல, விட்டுடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. எல்லாமே செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுக்குன்னா, நாளைக்கு உங்கள் லேப்டாப்பில் பார்ட்டிஷன் பண்ணி 4-5 யூசர் கிரியேட் பண்ணாலும் எல்லா யூசருக்கும் இந்த பைத்தன் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்ஸ்டால். இன்னொரு கேள்வி. இப்போ நான் 3.14 இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் நாளைக்கே தெரியாமல் திரும்ப டவுன்லோட் பண்ணி நான் திரும்ப இன்ஸ்டால் பண்ணால் என்ன ஆகுனா ஒன்றும் ஆகாது. அப்டேட்ஸ் இருந்தால் அப்டேட் பண்ணட்டுமான்னு கேட்குமே தவிர திரும்ப ரீஇன்ஸ்டால்லாம் ஆகாது. தட் இஸ் பியூட்டி ஆஃப் பைத்தன். பட் மோகன், இது இன்ஸ்டால் பண்ணும்போது அங்க வந்து பாப்பப்ல ஒரு மெசேஜ் மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்துச்சு. 3.15 அது அப்டேட் ஆன பிறகு 3.14 வந்து நம்மள ஒர்க் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு. லைக் ரிட்டையர்மெண்ட் ஆகுறதுனால இட்ஸ் அன்யூசபிள்ன்ற மாதிரி. இல்லை, டிப்ரிகேட்டட்னா சம்டைம் என்ன ஆகுனா வச்சு, இப்போ நான் வந்து ஒரு வெர்ஷன் சாஃப்ட்வேர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, 4ன்னு கொடுக்குறேன். பட் நாளைக்கு என்ன இருக்குனாக்கா அந்த 4ல் வந்து சில பேர் எரர் கண்டுபிடிச்சிருப்பாங்க, இந்த சாஃப்ட்வேர் வெர்ஷன் ஒர்க் ஆகல. அப்போ என்ன பண்ணுவான்னா அவன் அதுக்குன்னு ஒரு காப்பி கொடுப்பான், 4.11 கொடுப்பான். அந்த 4.1 எதுக்காக? பெட்டர்மெண்ட் இல்லை, 4ல் இருக்கக்கூடிய பக் ரிசால்வ் பண்ணியிருப்பான். அதனால அந்த 4 வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ணாத மாதிரி வச்சு விட்ருவோம். அதனால தான் இந்த மாதிரி கேசஸ் வரும். மற்ற டைமில் நீங்கள் வெர்ஷன் நீங்கள் புதுசாக போடும்போது அந்த கான்ஃப்ளிக்ட் கொடுக்காது. பக் இருந்துச்சுன்னா அந்த வெர்ஷனை தூக்குறதுக்காக இந்த வெர்ஷன் போடும். அப்போதான் என்ன ஆகும், அதுக்கு மேலே இது ஓவர் ரைட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. புரிஞ்சதா? வெரி குட். நீங்கள் எல்லாமே ஒரு ஃபயராக இருக்கீங்க போலயே. வெரி குட், வெரி குட். செட்டப் வாஸ் சக்சஸ்ஃபுல். இந்த செட்டப் சக்சஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு எப்படி நான் தெரிஞ்சிருக்குதுன்னா, நீங்கள் பைச்சாம், ஜூபிட்டர், விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொன்னாலே அதே மாதிரி ஐடில்னு ஒன்று இருக்குது, ஐடிஎல்இ. ஒரு காலத்தில் நம்ம மொபைல் ஃபோன்ஸ் வாங்கும்போது அது கூட ஒரு ஹெட்செட் கொடுப்பான். அந்த ஹெட்செட் வந்து ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இருக்காது. பட் ஆனால் ஹெட்செட்டுன்னு சும்மா ஃபார்மாலிட்டி கேட்கலாம். ஓகே, இளையராஜா பாட்டு கேட்டாலும் அனிருத் பாட்டு கேட்ட மாதிரி ஒரு ஹெட்செட் சவுண்டு கொடுக்கும் ஒரு காலத்தில். அதே மாதிரி தான் இந்த பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த பைத்தானுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு டூல் அதை ரிட்டர்ன் பண்ணும். க்ளோஸ் பண்ணுங்க. இதை கீழே உங்கள் லேப்டாப்பில் சர்ச்சில் போயிட்டு IDLE அப்படின்னு கொடுங்க. கீழே சர்ச் இருக்கே உங்களுக்கு, கீழே கீழே எஸ், விண்டோஸ் சர்ச், விண்டோஸ் பட்டன் இருக்கா? கிடைக்கலன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போறீங்களா ப்ளீஸ் கிட்ட? யா, IDLE. ஸோ திஸ் இஸ் ஒன் எவிடென்ட். உங்க லேப்டாப்ல பைத்தான் வந்துருச்சுன்றதுக்கான ஒரு எவிடென்ட் தாங்க இது, வேற ஒண்ணுமே இல்லை. புரியுதா? விஜய்ஜி புரிஞ்சுதுங்களா? நான் என்னோட வெர்ஷன் இன்ஸ்டாலேஷன் சக்சஸ்ஃபுல்ன்றதுனால யார் வேணாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்க லேப்டாப்ல உங்களுக்கு பைத்தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு நீங்க ஐடில் போட்டீங்கன்னா என்னென்ன வெர்ஷன் ஆஃப் பைத்தான் இருக்குன்றது அந்த ஐடில் அழகா காமிச்சு விட்டுரும். ஐ திங்க் கோபால்ஜி இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இஃப் யூ வாண்ட். 3.13 ஜி. சூப்பர் ஜி, சூப்பர் ஜி.
சரி ஜி, பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு இந்த ஐடல் வரலன்னா அப்பனா இன்ஸ்டால் ப்ராப்பரா ஆகலன்னு அர்த்தம். அப்போ நம்ம Terminal we can check. Mohan, இருக்கு, அதுவும் இருக்கு. Python icon version. இருக்கு சம்டைம் வந்து ப்ரௌசர்ல கமாண்ட் லைன்ல நீங்க இது போங்க, உங்க லேப்டாப்ல சிஎம்டின்னு டைப் பண்ணுங்க, விண்டோஸ் ஆர் கொடுங்க, விண்டோஸ் ஆர் பட்டனை பிரஸ் பண்ணி சிஎம்டின்னு கொடுங்க, என்டர் தட்டுங்க, பைத்தான் டைப் பண்ணுங்க. பாத்தீங்களா, இங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ என்ன வெர்ஷன் காமிக்கு தெரியுதா? 3.14 காமிக்கு. 14.2. சூப்பர். ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க லேப்டாப்ல 3.11 இருக்கு, 3.12 இருக்கு, 3.13 இருக்கு. அது எல்லாமே காமிக்காது. கமாண்ட் லைன்ல பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டு வெர்ஷனை தான் இங்க ரெஸ்பாண்ட் பண்ணும். புரியுதா? எப்படி சொல்றீங்க 11, 12, 13ல இருக்குன்னா? இல்ல, ஒருவேளை சொல்ற வச்சு நீங்க வந்து 3.12 13 வச்சிருந்தாலும் கமாண்ட் லைன்ல நீங்க வெறும் பைத்தான் போட்டா அது லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் காமிக்கும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல. புரியுதா? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காட்டாது. காட்டாது. நீங்க என்ன பண்ணணும்னா பைத்தான் 3.12 அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கணும். இங்க சர்ச் பண்ணும், இங்க கொடுத்தீங்க பைத்தான் கொடுத்தீங்க இல்லையா, வெறுமனே பைத்தான் கொடுக்காம வெர்ஷன் போட்டு கொடுக்கணும். புரியுதா? ஓகே ஓகே, காட் இட். Wonderful. So this is how we'll ensuring that Python has been properly installed or not. இந்த மாதிரி இடத்துல தான் we'll be confirming it. Right. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பைத்தானை ரன் பண்றதுக்கு ஐடில் இருந்தாலும் ஐடில் வந்து ரொம்ப பெருசா பயன்படுத்த மாட்டாது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, you can stop விஜி ஸ்கிரீன் ஷேர். ஓகே. அடுத்து இந்த பைத்தான் ரன் பண்றதுக்கான டூல்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். பைச்சாம டவுன்லோட் பண்ண போறோம். வேற யாராவது ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? நான் ஷேர் பண்றேன். யா ஜி நான் பைத்தான் வந்து ஆஃப்லைன் ட்ரை பண்ணுறேன். ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே. ஸோ கைஸ், நான் சொல்றது அட் அ டைம் நீங்க இப்பயே பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்க வீட்டில் கூட ட்ரை பண்ணுங்க. அக்கா வந்துட்டீங்களா? வெரி குட் மார்னிங். தேங்க்யூ. நான் ஆல்மோஸ்ட் 10:40க்கு வந்துட்டேன். ஓ சூப்பர்க்கா, நான் பார்க்கலாம். ஸோ சாரி. நோ ப்ராப்ளம். யா அக்கா, இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. யா பைச்சாம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பைச்சாம் PYCHARM டவுன்லோடுன்னு கொடுங்க. எஸ், ஜெட் பிரைன்ஸ் அவனோட ஆக்சுவல் கம்பெனி. ஸோ ஜெட் பிரைன்ஸை கிளிக் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் லிங்கை. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே ஒரு ஐக்கான் வரும் கிரீன் கலரில். அது ஆக்சுவலாக முன்னாடி ஒரு காலத்தில் அக்செப்ட் ஆல் கொடுத்துருக்கா, தப்பு ஒன்றும் இல்லை, க்ளோஸ் கூட கொடுத்துருங்க, ப்ராப்ளம் இல்லை. முன்னாடி என்ன வச்சுருந்தாங்கன்னா பைச்சாமில் வந்து 2 வெர்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து லைசன்ஸ்டு வெர்ஷன், இன்னொன்று கம்யூனிட்டி வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. கம்யூனிட்டின்றது ஃப்ரீ. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த க்ரீன் கலர் கீழே ஒரு ஹைலைட் பண்ணியிருக்காங்க, இட் இஸ் ஃப்ரீ ஃபார் எவர் ப்ளஸ் 1 month ப்ரோ இன்க்ளூடன்னு கேட்குறேன். அங்கே பாருங்க க்ரீன் கலர் ஐக்கான் டவுன்லோடு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ஃப்ரீ ஃபார் எவர். ஸோ ஆனால் இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணலாம். ஒருவேளை நாளைக்கு லைசன்ஸ் அப்கிரேட் பண்ண வந்துச்சுன்னா நம்ம உடனே டெலீட் பண்ணிட்டு we can go for the community edition. அக்கா அது கிளிக் மட்டும் பண்ணிடுங்க, டவுன்லோடு. Yeah, it is started downloading. And again I'm telling PyCharm will make system to go little slower. அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுக்கா, மேலே டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு பாருங்க, left hand side. Yeah, PyCharm is downloaded. Yeah. So generally PyCharm will make your code little slow உங்க லேப்டாப். ஏன்னா PyCharmன்றது ஏகப்பட்ட மெமரியை கன்சியூம் பண்ணுங்க. ஸோ அதனால ஸ்லோவாக தான் இருக்கும் PyCharm யூஸ் பண்ணும்போது. அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஃப்ரீயாக விடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, அப்படியே டவுன்லோட் ஆகட்டும், வில் சி. அண்ட் so far வேற யாருக்காவது டவுட் இருக்கா? ஆஷாஜி. மோகன், வெறும் விஎஸ் கோட்ல நம்ம பைத்தான் இன்டகிரேட் பண்ணா கூட ஃபைன் தானே? பைச்சாம் மஸ்ட் அப்படின்னு. இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபிள் தட் விஷுவல் ஸ்டுடியோ இஸ் த பெஸ்ட் ஃபிட், டெஃபினட்டா அதே நீங்க பயன்படுத்திக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஓகே. வேற யாருக்காவது டவுட் இருக்கா? சிந்துஜி. குட்.
Yeah, sir. Proceed. No issues. Wonderful. பைத்தன் வந்து ஸ்லோவா ஃபாஸ்டாங்க மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது இன்டர்வியூல கேட்டா என்ன சொல்லுவீங்க எல்லாருமே? எக்ஸிகியூஷன் ஸ்பீட் வச்சு சொல்றேன். ஸ்லோவா ஃபாஸ்டா? Slow. ஸ்லோ. பைத்தன் இஸ் வெரி ஸ்லோ. ஸோ நாளைக்கு யாராவது பைத்தன் ஸ்பீடாக இருக்குமான்னு கேட்டால் நோ இட் வில் பி ஸ்லோன்னு சொல்லுங்க. ஏன்னா இது எனக்கு இன்டர்வியூவில் 2014 சென்னையில் ஒரு கம்பெனியில் கேட்டு அசிங்கப்பட்டு வந்தேன். ஸோ அந்த அசிங்கம் நீங்கள் பட வேண்டாம். பைத்தன் இஸ் ஸ்லோவர் தென் அதர் ப்ராசஸ். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீங்களே சொல்லிடுங்க. எனக்கு புரியல. நீங்களே சொல்லிடுங்க அதுக்கு ஆன்சர். வெரி குட். வேற யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? I'll take it as a no. Absolutely fine. Python is a sequential programming execution. அப்போ என்ன பண்ணுனாக்கா ஒரு லைனாக கம்பைல் பண்ணோம் இன்டெகிரேட் பண்ணுறதுனால இட் ஜென்ரலி டேக்ஸ் டைம். ஸோ நாளைக்கு யாராவது கேட்டாங்கன்னா பைத்தன் இஸ் ஸ்லோவர் பிகாஸ் இட் இஸ் அ சீக்வென்ஷியல் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுங்க. ஓகே, யா டவுன்லோட் ஆயிடுச்சு. அக்கா டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல ஜி, பட் அப்புறம் எப்படி பைத்தான் வந்து மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங்லாம் யூஸ் பண்றாங்க? இல்லை, நோ மேட்டர் வாட்டுங்க, ஸ்பீடு வந்து அது எப்பவுமே அந்த ஸ்லோ இந்த ப்ராசஸ் தான். ரொம்ப டிராஸ்டிக்கான ஸ்லோனஸ் இல்லை சுகுமார்ஜி, ஓரளவுக்கு இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங்லாம் போயிட்டு போய் நம்ம ஸ்ட்ரக்சராக மாற்றிடுவோம் இல்லையா? நான் ஜெனரிக் பைத்தான நாளைக்கு வந்து மல்டி த்ரெடிங் அந்த இல்ல அதான் இப்போ டீப் லேர்னிங்லாம் பண்றதா இருந்தா ப்ராசஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு இல்லையா அங்க நம்ம டீப் பண்ணக்கூடிய லேர்னிங்னா ஸ்ட்ரக்சர் நம்ம ஆஃப் வேற ப்ரோக்ராமிங் மாத்திரும் சுகுமார்ஜி. அந்த ஸ்ட்ரக்சரிங் வந்து சீக்வென்ஷியல் இல்லாம நம்ம பேரலல் ப்ராசஸ் மாத்தி விட்டுரும். அப்படிதான் ரன் ஆகும். அதனால பிரச்சனை. ஃபிளாஷ்ல போயிட்டு பிறகு என்ன ஆகும், நீங்க கால் பண்ற ஃபங்க்ஷன் மட்டும் தான் கால் ஆக போகுது இல்லையா? அப்ப நம்ம மற்ற ஃபங்க்ஷன் பத்தி வரி பண்ணலாம், அப்படியே ஸ்லோவா தான் இருக்கும். நான் சொல்றது ஜெனரிக் பைத்தான். ஒரு கம்ப்ளீட் 1000 லைன்ஸ் இருக்கும்போது எப்படி ரன் ஆகும் சொல்றேன். பட் நீங்க பின்னாடி நீங்க சொன்ன மாதிரி போயிட்டீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். ஏபிஐலாம் வந்துட்டு பிறகு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் மட்டும் தான் கால் ஆகும் அண்ட் தட் பிகம்ஸ் அ பேரலல் ப்ராசஸ். ப்ராப்ளம் இருக்காது. ஆனாலும் மற்ற லாங்குவேஜை காட்டி ஒரு இடத்துல இது கொஞ்சம் ஸ்லோ தாங்க. ஓகே, எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துங்கக்கா. எல்லாமே செக் பண்ணிடுங்க. இதுமா அப்டேட் இது கொடுத்துருங்க. எஸ். அப்போ மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் எல்லாமே பண்ண முடியுமா? எல்லாமே. யா காய்ஸ், நல்ல கேள்வி. இந்த டேட்டா சயின்ஸ், இந்த மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ்ன்றது இட் இஸ் அ ப்ராசஸ். And this process can be done with any language. It can be done with C, it can be done with C++, Java, even for that matter R வச்சு பண்ணலாம். பட் why are we sticking with Python? இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப எலிகண்ட். ஏகப்பட்ட லைப்ரரிஸ் இருக்கு அண்ட் லைன்ஸ் ஆஃப் கோட் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஓவரால் ஸ்ட்ரக்சர் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஜாவாவில் 1000 லைன் ஆஃப் கோட பைத்தானில் 80 லைனில் முடிச்சுட்டு போயிடலாங்க. தட் இஸ் த ரீசன். இது ஃப்ரீ. பைத்தான் இஸ் ஃப்ரீ வெர்ஷன். It has an open community where you can talk to people and get things done. அதே மாதிரி முக்கியமான விஷயம் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணுறது. நீங்கள் ஜாவாலாம் எடுத்துட்டீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணணும்னா XML ஃபைல் போய் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அந்த வெர்ஷனை மாற்ற நீங்கள் வெர்ஷனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. பிப் இன்ஸ்டால் அந்த லைப்ரரி போட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து இன்ஸ்டால் பண்ணிடும். வெர்ஷன் கால்ரெட் வராது. இந்த மாதிரி ஒரு பியூட்டி இருக்கிறதுனால தான் இந்த டேட்டா சயின்ஸ்ன்றது பைத்தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டேட்டா சயின்ஸ் கேன் பி அச்சீவ். வாட் இஸ் டேட்டா சயின்ஸ் பிரதர்? இட்ஸ் அ டேட்டா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ டேட்டா, லேர்னிங் ஆஃப் அ டேட்டா. தட் யூ கேன் டூ வித் எனி திங் இல்லையா? அதை நீங்கள் ஜாவாலே பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் கன்சிடரிங் த டிஃபிகல்ட்டி, கன்சிடரிங் த காம்ப்ளெக்சிட்டி, கன்சிடரிங் த எஃபிஷியன்சி, வி ஆர் கோயிங் அண்ட் ஸ்டிக்கிங் வித் பைத்தான் பிரதர். JetBrain இன்ஸ்டால் அது கிரியேட் ஷார்ட்கட் கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்லக்கா. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. யா எஸ். அது பைத்தான் மோஸ்ட்லி பேக் எண்ட் இதுனா இல்லை ஃப்ரண்ட் எண்ட் வரும்? பேக் எண்ட். பைத்தான்ல ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது. நிறைய பேர் தெரியாது. பைத்தான்ல ஃப்ரண்ட் எண்டும் இருக்கு. எப்படி HTML வச்சிருக்கோமோ, ஆங்குலர் வச்சிருக்கோமோ, நோட் வச்சிருக்கோமோ, அதே மாதிரி பைத்தானுக்குன்னு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு. டிக்கின்டர்னு ஒன்று இருக்கு அண்ட் பைக்யூட்டின்னு ஒன்று இருக்கு, PYQTன்னு ஒன்று இருக்கு. இது எல்லாமே நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸு, நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது UI என்ன தேவைப்படுதோ அதே நீங்கள் பண்ணலாம். பட் ரொம்ப டஃப். அதனால தான் பைத்தான் வந்து 99% பேக் எண்ட் மட்டும் பயன்படுத்துகிறாங்க. பட் நாளைக்கு இன்டர்வியூல கேட்டால் தெளிவாக சொல்லுங்கள், இல்லை ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது பட் யூஸ் பண்ண மாட்டோம், கன்சிடரிங் த காம்ப்ளெக்சிட்டி. ஸோ எங்கள் கம்பெனி எப்படி பண்ணோம்னா பிரதர்,
ஃப்ரண்ட் அண்ட் ஆங்குலரில் வச்சுட்டு பேக் end வந்து பைத்தான் வச்சுட்டு டிபி வந்து சீக்வலோ ப்ரோஸ்கேவோ ஆரக்கோலோ வச்சுருப்போம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் லேயர். ஓகே ஓகே ஜி. இப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன ஒரு ஜாங்கோவில் பார்த்தீங்கன்னா எம்பிடின்னு சொல்லியிருப்பேன். அப்போ மாடல் வந்து ஆரக்கல், வியூ வந்து ஆங்குலர், டெம்ப்ளேட் வந்து பைத்தான் பேக் எண்டில் வச்சுருப்பேன். திஸ் இஸ் வாட் ஐ சைட் எம்பிடி. கோபால்ஜி ஓகேவா? ஓகே ஜி. நைஸ். பைத்தன் எந்த மெமரியில் ஒர்க் ஆகுங்க? ஒரு தடவை நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எந்த மெமரியில் ரன் ஆகுது? மக்களே திங்க் பண்ணுறீங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்ட்டு. On what memory, in which memory Python code is getting executed each time? Virtual memory. Wonderful. What was the called as? Virtual memory. ID. No. Nivetha ji? NVRAM. No. ஒரு நேம் இருக்கு, அழகான நேம். Private heap. Private so. heap. So private is the name which is basically does the virtual memory. அப்போ எப்படி ஜாவால JVM இருக்கோ பைத்தான்ல வந்து பைத்தான் virtual memory. அந்த பைத்தான் virtual memoryயோட பேர் தான் private heap. அப்போ நீங்கள் ரன் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் உங்களோட லேப்டாப்பில் ரேம்லையோ ரோம்லையோ ஆடிஸ் ரன் ஆகாது, டெம்பரரியாக ரன் ஆகும். அந்த பைத்தான் கோடர்ஸ் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சோன்னா மெமரி ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். ஆட்டோமேட்டட் கார்பேஜ் கலெக்டர், இதுக்கு பேர் தான் ஆட்டோமேட்டட் கார்பேஜ் கலெக்டர். ஸோ நாளைக்கு யாராவது இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரிலேட் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே, பைத்தனோட மெமரி வந்து ப்ரைவேட் ஹீப். அந்த மெமரி ஒன்று வர்ச்சுவலாக கிரியேட் ஆகும் ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்கில். அந்த ப்ரோக்ராமோட கோட் எண்டிங்கில் முடிஞ்ச உடனே அந்த மெமரி டெலீட் ஆயிரும். அந்த மெமரி டெலீட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டட் கார்பேஜ் கலெக்டர் அப்படின்ற ஒரு டெக்னிக் அப்படின்றத சொல்லுங்கள். இன்டர்வியூவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை 10 இங்கிலீஷும் 18 டெக்னிக்கல் வேர்டும் சேர்த்துக்கோங்க. ஓகே அக்கா, பேட்டரி லோவாக இருக்கும். ஆமா மோகன் தான் போட்டேன். ம், ம், ம். அண்ட் லேட்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இன்ஃபேக்ட் நான் சொல்லிட்டேன், நீங்கள் திருப்பி கேட்கல. நான் ரெக்கார்டிங் வச்சுருக்கேங்க, பட் நான் வந்து ஜூம் என்டர்பிரைஸ் எடிஷன் வாங்கிட்டேன், பே பண்ணி லைசன்ஸ்டு வெர்ஷன். அப்போ உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னாக்கா உங்களோட ஆப்ஷன் இருக்கும், ரெக்கார்டுன்னு கேட்கும், ரெக்வஸ்ட் த யூசர்னு கேட்கும். நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ண அலோவ் பண்ணுறேன், தாராளமாக உங்களோட லேப்டாப்பில் கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் நானும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபார் சேஃப்டி. உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் இமீடியட்டாக பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னாக்கா உங்கள் லேப்டாப் உங்களோட ஜூம்லேயே ஆப்ஷன் கேட்கும், ரெக்வஸ்ட் ரெக்கார்டிங் இன் மை கம்ப்யூட்டர்னு கேட்கும். அது நீங்கள் கொடுங்க, நான் இங்கே அக்செப்ட் பண்ணிடுறேன். யூ கேன் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜி, இன்னைக்கு ரெக்கார்டிங் மட்டும் நீங்கள் கூகுள் டிரைவ் போட்டுறீங்களா? நான் இன்னைக்கு டெஃபினெட் இல்லை, நான் ரெகுலராக போட்டுருவேன். ஒரு ஓகே ஆப்ஷன் சொல்கிறேன், இமீடியட்டாக நீங்கள் ரெக்கார்டிங் பார்க்க விருப்பப்பட்டா அப்படியே ஆப்ஷன் போயிருங்கன்னு சொல்ல வரேன். நான் அனுப்பிடுவேன். ஓகே ஓகே. எஸ். மோகன்ஜி, இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ஜாங்கோல எம்விடி சொன்னீங்கல்ல, எம் மாடல் வந்து டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் அது என்ன? எஸ்கியூஎல் இல்லை எது ஆர்கல் எதுவும் இருக்கலாம்ல? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல கேள்வி. மக்களே, பை டிஃபால்ட்டா ஜாங்கோ சப்போர்ட் பண்ற டிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்வலைட் 3ங்க. ஐ ரிப்பீட், சீக்வலைட் 3. அதை தாண்டி நீங்க வேற ஏதாவது கனெக்ட் பண்ண விருப்பப்பட்ட யூ கேன் கனெக்ட் எனி திங். ஸோ ஜாங்கோ பொறுத்தவரைக்கும் இட்ஸ் ஆல் அபவுட் கான்ஃபிகரேஷன். நாளைக்கே ஐ எம் ட்ரைங் டு கான்ஃபிகர் தட் வித் ஆரக்கல், போர்ட்ஸ் கிராப்,
எது போட்டாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டா ஜாங்கோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா SQLite 3, ஐ மீன் DB. ஆல்ரைட், பைச்சாம் இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஆஸ் யூஷுவல் கீழே நீங்க சர்ச்ல போயிட்டு பைச்சாம்னு டைப் பண்ணுங்க. ஓகே. யா, அவ்வளோதான் வந்துருச்சு பாருங்க. 2025 3.2 வந்திருக்கு. நீங்க கிளிக் பண்ண உடனே டோன்ட் சென்ட் கொடுத்துருங்க. தட்ஸ் இட். ஸோ இந்த ஸ்க்ரீன் தான் நம்மளோட பேசிக் ஸ்க்ரீன். பட் இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் சொன்ன அந்த வர்ச்சுவல் என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். வி கோனா கிரியேட் த வர்ச்சுவல் என்வரன்மெண்ட் ஹியர். ஓகே, latest version of Pythonல sometime I remember it is auto picks the latest one. இல்லாத பட்சத்தில் we can go and create. சில பல லோடிங்ஸ் வந்து நடக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு பிளக்இன்ஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டி. ஸோ என்ன பண்ண போறோம்னா இதில் போயிட்டு நம்ம அதாவது பைத்தான்ன்றது வேற, பைச்சாம்ன்றது வேற. பைத்தன் ஒரு இடத்துல இருப்பாங்க, பைச்சாம் ஒரு இடத்துல இருப்பாங்க. இப்போ நம்ம பைச்சாம் கிட்ட போயிட்டு இங்கே பாருப்பா, உன்னோட இடத்துல நான் வந்து கோடு போட போறேன். நீ என்ன பண்ணு, என்னோட லேப்டாப்ல இந்த இடத்துல பைத்தான் இருக்கு இல்லையா, அதை நீ கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கோ. இதுக்கப்புறம் நான் ஒரு தடவை ரன் பண்ணும் போதும் நீ அங்கே இருக்கக்கூடிய பேஸ் வெர்ஷன்ல இருந்து தான் நீ ரன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க போகிறோம். இதுக்கு பேர் தான் கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம். அந்த கான்ஃபிகரேஷனை இப்போ பண்ண போகிறதில்ல. ஓகே, நாளைக்கு பண்ண போகிறோம் அட் அரௌண்ட் 10 o'clock. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு பி ஹியர் அட் டைம். நான் லிங்க் வந்து நைட்டே அமுச்சு வச்சிடறேன். பிகாஸ் லைசன்ஸ்டு வெர்ஷன் நம்ம லிங்க் எப்போனா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு வில் கனெக்ட் அட் த சேம் டைம். அக்காவோடது ஓகே, ஒருத்தர் போயிட்டாங்க. ஐ டோன்ட் நோ தட், தட்ஸ் ஓகே. ஸோ அகெயின் ஐ பிலீவ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஒரு 2 hours 1 hour 45 minutes நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்தா நம்புறேங்க. பிகாஸ் இட் வாஸ் ஆல் அபவுட் மீ டுடே. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய கிளாஸஸில் இட் வில் பி இன்டராக்டிவ். நான் கேள்வி கேட்க, நீங்கள் ஆன்சர் பண்ண, நீங்கள் கேள்வி கேட்க, நான் ஆன்சர் பண்ண, ஒரே குதூகலமாக இருக்கும். பட் சோஃபார் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஏதோ ஒரு விஷயத்த ஃபுல்லாக இல்லாட்டியும் ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட்டையாவது உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன், கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நாளைக்கு இதே டைம் 2 hours before 10 o'clock உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் பபாய். ஏதாவது டவுட் இருந்தால் சேனலில் போடுங்க, நம்ம குரூப்பில் போடுங்க. இதை யூடியூப்பில் நான் கொடுத்துருவேன். ஸோ உங்கள் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டேட்டஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதாவது போடுற மாதிரி இருந்தால் இதையும் சேர்த்து போட்டு விட்டுருங்க. ஓகே, Sure, தேங்க்யூ sure. தேங்க்யூ மக்களே. Thank you. Thank you. பாய்க்கா, பாய் Thank you, bro. Yeah, Bye thank you, everyone. Ji. பாய் Bye. பாய். மோகன் Bye, அந்த Mohan. கூகுள் டிரைவ் Bye, மட்டும் bro. போட்டுருங்க ப்ளீஸ். நான் போட்டுறேன், நான் ஃபைல்ஸ் எல்லாமே போட்டுறேன். ஃபைல்ஸ் அண்ட் ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துறேன் நான். ஓகே ஃபைன், Okay, bro. தேங்க்யூ Thank தேங்க்யூ. you. தேங்க்ஸ் சுகுமார்ஜி, தேங்க்ஸ் சுந்தர்ஜி. பாய் பாய். Yeah, Thank you, thank bro. you, Ji. தேங்க்யூ கோபால்ஜி. ப்ரோ ஒரு இருக்கீங்களா? சொல்லுங்க கோபால்ஜி. ப்ரோ அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு இது இமேஜ் ஷேர் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த டேட்டா சயின்டிஸ்ட் ரோட் மேப். அது வேணுமா? இல்லை இருக்கு. பட் அதில் அந்த கிட்ஹப்லாம் கவர் ஆகுமா? கிட்ஹப். கண்டிப்பா. நான் கிட்டப் பத்தி போடலையோ, சாரி, நான் மிஸ் பண்ணிட்டேன். கிட்டப் இருக்கு டெஃபினட்டா. ஏன்னா எந்த கம்பெனிக்கு போனாலும் கிட்டப் இல்லாம யாருமே இல்லைங்க. கிட்டப் ஒரு எசென்சியல் ஸ்கில் ஆயிடுச்சு. நான் கவர் பண்ணிடுவேன். ஓகே, வேற ஏதாவது ஜென்கின்ஸ் இல்லை? இருக்கு, ஜென்கின்ஸ் பேசிக் கவர் பண்ணுவோம். ஓகே. எப்படி கான்ஃபிகர் பண்றது, ஹவு டு ரன் அ பைப்லைன், அந்த பில்ட் எப்படி ரன் ஆகும், எதை வச்சு கோடு எடுத்துக்கும், இது இல்லாம கோட் ஸ்கேனிங்கும் பார்த்துரும். ஸ்னிக்னு ஒன்று இருக்கு, நம்ம கோடுக்குள்ள இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டிஸை செக் பண்றதுக்கான ஒரு டூல் இருக்கு. அதையே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகே, அது மாதிரி அந்த YAML ஃபைல் செலக்ட், ஐ மீன் இது பண்ணுற அது இது காட் இருக்குல்ல, கோர்ஸ். இல்லை அது டீல ஏதோ ஒன்று வரும், பேர் டக்குன்னு மறந்துருச்சு. டெராஃபார்ம். டெராஃபார்ம், சாரி.
நமக்கு இல்லைங்க, பட் ஓகே எனக்கும் அவ்வளோ பரிச்சயம் இல்லை. பட் ஐ நோ பிட் பிகாஸ் நான் டிப்ளாய் பண்ணும்போது டெராஃபார்ம் யூஸ் பண்ணி தான் பண்ணோம் ஒரு காம்காஸ்ட்ல இருக்கும்போது. வாட் எவர் தட் ஐ நோ ஐ வில் பி கிவிங் இட் டு யூங்க. ஓகே. இந்த கிளவுடு ஏதாவது மேபி எல்எல்எம் இல்ல நான் சொல்லிட்டேன், கிளவுட் டிப்ளாய்மெண்ட் கண்டிப்பா பார்ப்போம். ஒரு ஃபிளாஸ்க் அப்ளிகேஷன்ல கொண்டு போய் கிளவுட்ல எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நீங்க ஃபர்தரா மிஷின் லேர்னிங் கோர்சஸ் நம்ம கூட கண்டினியூ பண்ணீங்கன்னா அதுல வந்து மிஷின் லேர்னிங் எப்படி நம்ம கிளவுட்ல போடுறதுன்னு பார்த்துருவோங்க. ஓகே. இதுல இந்த ஏ ரிலேட்டட் எதுவும் கவர் ஆகுது? மீன் ஜென் ஏ இருக்கு ரிலேட்டட் எல்லாமே இருக்கு. நான் இருக்கா? வெறும் பைத்தான் தான் நீ கவர் பண்ணேன். நாளைக்கு வந்து ஏஐல என்னென்ன பார்ப்போம், அதுல என்னென்ன இருக்குன்றதை கவர் பண்ணிடுவேன். ஓகே போனாப்பா ஓகே ஹக்கிங் ஃபேஸ் என்னங்க? ஹக்கிங் ஃபேஸ் ரிலேட்டட் அதான் கான்செப்ட். இப்போ கோபால் கேட்ட ஆன்சர் தான். அது வந்து மிஷின் லேர்னிங்ல வரும்போது அது அப்படியே சொல்லிடுவேன். மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், என்எல்பியில் ஹக்கிங் ஃபேஸ் வந்துடும். ஓகே ஃபைன், தேங்க்யூ. தேங்க்யூ சிந்து. ஓகே ஜி, தேங்க்ஸ் ஜி, தேங்க்ஸ். தேங்க்யூ கோபால்ஜி. ஆ தேங்க்யூ சுந்தர்ஜி. தேங்க்யூ விபிஷாஜி. Okay, thank you, bro. Thank you, bro. பாய்ங்க பாய்ங்க பாய்.